துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. அல்லேலூயா. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் உண்மையாய் கூப்பிடும் குரதனை கேட்டு விடுதலை தருபவரே. ஸ்தோத்திரம். உண்மையாய் கூப்பிடும் குரதனை கேட்டு விடுதலை தருபவரே. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றம் முதல் நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர். ஆமென். உலக தோற்றம் முதல் நீர் எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் இரக்கம் உள்ளவரே. மனதுருக்கம் உடையவரே. ஆமென் ஆமென். இரக்கம் உள்ளவரே. மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. சொல்லுங்க. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே நீ உயிருள்ள நாளெல்லாமே. ஆமென். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். நீங்க சத்தமா சொல்றத பார்த்து வெயில் வரணும். அல்லேலூயா. அப்போ நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். மே மாதம் நம்ம சீட்டில் இருக்கோமே, ரொம்ப ஹீட்டாக இருக்குமே, ஜனங்கள் ஒரு 8:30 வந்தாங்கன்னா 10:30 போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு குறைவாக இருக்குமே அப்படின்லாம் பல காரியம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பாவம் வாரம் முள்ளும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க,
கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க ஒரு ஆராதனை ஸ்தலத்துக்குள்ளே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கணும். வெயில் வேற ரொம்ப அடிக்குமே அப்படின்னு நினச்சா, இந்த மே மாதம் முழுவதும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் அவ்வளோவா வெயில் இல்லை, அப்படி தானே? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் வந்து காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுவார். நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்காக கர்த்தர் காலங்கள், சூழ்நிலைகள், சமயம், நேரம் எல்லாத்தையும் மாற்றுவார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கெட்ட நேரம்னு எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன நேரம்னு கிடையாது. ஆமாம், கெட்ட நேரம் அப்படின்னா அதில் நன்மை வச்சிருப்பார். அல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு சகலமும் நன்மை. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு சகலமும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துவார். நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம ஆராதிக்கலாம். வாசிக்க பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நல்லா சத்தமா ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை முன்னாடி படிச்சிருக்கிறீங்க? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. பசியோடு இருந்திருக்கீங்களா? பசியோடு இருந்திருக்கீங்க, அப்படிதானே? சில நேரம் நம்ம வேலை பார்க்குறோம், ஒரு 1:30 மணிக்கு நமக்கு சாப்பாடு டைம் அப்படின்னா, சில நேரம் 12:30 மணிக்கு பசிச்சாலும் என்ன பண்ணுறோம்? அந்த பசியை தாங்கிக்கிட்டு நம்ம அந்த வேலையை செய்கிறோம், அப்படிதானே? அல்லேலூயா. அதே போல் கர்த்தருக்காக எத்தனை பேர் பசி தாங்கியிருக்கீங்க? உங்கள் வேலைக்கு நீங்கள் பசி தாங்கியிருக்கீங்க, அப்படி தானே? கர்த்தருக்காக பசி தாங்கியிருக்கீங்களா? நல்லா கை தூக்குங்க. அல்லேலூயா. நம்ம காலையிலே சில நேரம் என்ன பண்ணுவோம்? சாப்பிடாம வருவோம். சில நேரம் ஆராதனை வந்து லேட் ஆகும், பசியாக இருக்கும். காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்திருப்பீங்க. அப்படி கர்த்தருக்காக பசி தாங்கினவங்க எல்லாருமே, புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு? நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இனி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்க பிழைக்க போறீங்க இனி. அல்லேலூயா. மனுஷன் பிழைக்கணும். எப்பமெல்லாம் பிழைக்கணும்? பிழைப்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஊருக்கு போனா சில பெரியவர்கள் கேட்பாங்க, உங்க பிழைப்பெல்லாம் இப்படி பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நம்முடைய வருமானம், நம்முடைய இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு காரியம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்க பிழைப்பு இனி நல்லா இருக்கும். உங்க பிழைப்பு எத்தனையோ பணம் வீணா போயிருக்கலாம், மருத்துவம் போயிருக்கலாம், தேவையில்லாத செலவுக்கெல்லாம் போயிருக்கலாம். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு உங்க பிழைப்பை கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னொரு இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆலயத்தில் இருக்கிற யாருக்கு கர்த்தர் அப்படி அனுமதிக்க மாட்டார். சில நேரம் மருத்துவமனைகளில் பிழைக்கிறதுக்கு டாக்டர் டைம் தர்றாங்க, இவ்வளோ நேரம் கழிச்சு தான் பிழைப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ பிழைப்புக்கு டைம் தர்றாங்க. ஆனால் என்னை விசுவாசிக்கிறவன், சொல்லுங்க பாப்போம், அதாவது மரித்தாலும் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு வந்தாலும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார். இப்போ கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்புவார். அதனால எல்லாரும் எழுந்து நில்லு. அப்படியே நம்ம ஒரு 15 நிமிடம் கர்த்தரை நம்ம உண்மையாக ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு தேவ பிரசன்னமும் ஒரு தேவ இரக்கமும் தேவ மகிமையும் நம்ம நிரப்புகிறதா இருக்கிறபடினால எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரை மகிழ்ந்து பாடி துதிப்பதற்காக வந்திருக்கிறீங்க. அதனால் இந்த நேரம் உங்கள் வாயை திறந்து, கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நீ ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் பாராட்டுகிற கிருபை பெரியது. கர்த்தாவே நீர் பாராட்டுகிற அன்பும் தயவும் பெரியது. ஆண்டவரே
இந்த மழைகள், காலங்கள், சூழ்நிலைகள் மோசமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட நீங்கள் ஜனங்களை அழைத்து வந்தபடியினால நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களில் வந்திருக்கிற ஒரு சிறு பிள்ளைகளுடைய பெற்றோரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தாய் தகப்பனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பாட்டி தாத்தா இருப்பாங்கன்னா அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அடுத்த மாதத்தில் ஒரு புதிய கல்வி ஆண்டில் போக போகிறாங்க. இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி எல்லா ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே உமக்கு நன்றியப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுடையவரே, மகிமையுடையவரே, மகத்துவமுடையவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் உங்களுடைய வாயின் துதிப்பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலிகளெல்லாம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்க குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என் கர்த்தர் மகிமையிலே நிறைவாக்குவார். ஏதோ ஒரு குறையோட தான் அந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா சீக்கிரத்துல உங்க குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். ஆரோக்கியத்துல ஒரு குறைவோடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஐயோ, நான் ஒரு காலத்துல எப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதித்தேன், எப்படியெல்லாம் நான் ஆண்டவருடைய ஆலயத்துல நின்று கொண்டிருந்தேன். இன்னைக்கு என்னுடைய ஜெபம், வேத வாசிப்பெல்லாம் இல்லையே, பழைய ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்திருக்கிறேன்னு சொல்லி அப்படி நினைக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்க பலன் எல்லாம் இழந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். அவருடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். என் தேவன் இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களை வெறுமையாய் அனுப்பாதபடி அவரை நோக்கி, அவரை தேடி, அவருடைய ஆலயத்துக்கு, அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் அவரை நோக்கி நீங்க வந்திருக்கிறீங்க. எல்லா ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இன்னொரு முறை ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன்.
மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். உங்க கவலைகள் எல்லாம் இன்னைக்கு மாறப்போகுது. தோளில் அமர்ந்து கவலை மறந்து. இன்னொரு முறை பாடுவோம். தோளில் அமர்ந்து உங்க கவலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கண்ணீரை மாற்றுவார். நெருக்கங்களை மாற்றுவார். தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து ஹல்லேலூயா. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென் ஆமென் ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே. அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன். ஓ எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். உங்களை பார்த்து ஒரு கேள்வி. எத்தனை பேருக்கு தலைவர்கள் இருக்கு? தலைவர் தலைவர் இருக்காங்களா? தலைவர் தலைவர் யார் சிஸ்டர் உங்களுக்கு தலைவர்? ஆமாம், நிறைய வீட்டில் இயேசுவே வீட்டின் தலைவர். எத்தனை பேர் அந்த வசன போர்டு வச்சுருக்கீங்க? எத்தனை பேர்? அதனால் சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க இந்த வசன போர்டை உங்கள் வாசலில் மாட்டுங்க. எங்கே மாட்டணும்? ஆமாம், சொந்த வீடு வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போது சொந்த வீடு வச்சிருக்கிறவங்ககிட்ட அந்த வாசலில் அந்த போர்டை மாட்டுங்க. ஏன் மாட்டணும்? எதுக்காக மாட்டணும்? அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க பாப்போம். தலைவர். ஓகே. ஸ்கூல்ல வந்து லீடர் இருப்பாங்க இல்லையா? பாப்பா உங்களுக்கு லீடர் உண்டா? ஸ்கூல் லீடர் உண்டு, கிளாஸ் லீடர் இருப்பாங்க இல்லையா? கிளாஸ் லீடர், ஸ்கூல் பீப்புள் லீடர். அவங்களுடைய வேலை என்ன? அவங்க என்ன வேலை செய்யணும்? எல்லாத்தையும் கவனிக்கணும், பேசாமல் அமைதியாக வைக்கணும். அதுதான் வேலை. பேசுகிறவங்க பேரை எழுதணும். இப்படி தான் இந்த லீடர்ஷிப் வந்து ஸ்கூலில் இருந்து தான் என்ன ஆகுது? ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒவ்வொரு லீடருக்கும் ஒவ்வொரு பணிகள் இருக்கு. அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு தலைவர் பிடிக்கும், அப்படி தானே? இல்லை, எங்களுக்கு அரசியல் தலைவர்லாம் பிடிக்காது, கர்த்தர் மாத்திரம்தான் தலைவர்னு சொல்லுவோமா? இல்லை. நம்ம மனசுக்குள்ளே நமக்குன்னு பிடிச்ச ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருப்பாங்க? இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லா தலைவர்களையும் நேசிக்கணும். நான் நேற்று டிவியில் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் போய் அப்படியே போய் மோடிட்ட கை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஜிஎஸ்டி வாங்கினதில் ஒரு 617 கோடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டி இருக்குது, அதை கொடுங்கன்னு சொல்லி அவரும் கேட்காரு, வைகோவும் சொல்கிறார் நமக்கு வர வேண்டிய பணம் 617 கோடியை கொஞ்சம் விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த லீடர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அல்லேலூயா. அந்த லீடர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? அவரை அரவணைக்கிறவங்களா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வாசித்தோம், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. நமக்கு அவர் தான் லீடர், எப்பவுமே நமக்கு அவர் தான் தலைவர். இதில் ஒரு 2 வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீதி தேவன் வெற்றி வேந்தன், நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் அப்படின்னு சொல்லி. நிம்மதி ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு, அப்படி தானே?
நிம்மதி வேணும். ஒரு நிம்மதிக்கு தான் நீங்கள் தேவ சமூகத்தில் வர்றீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிம்மதியை தருவார். அடுத்த கவியில் நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன், தோளில் அமர்ந்து கவலையெல்லாம் மறக்கணும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சில கவலைகள் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதை மறக்கணும். நீங்க சில நேரம் மறக்க முடியாது அப்படிதானே உங்க கவலைகளை. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மறக்க முடியாத கவலையோடு நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்க கவலைகள் எல்லாம் மறந்து போகணும். இன்னைக்கு உங்க இருதயத்தில் இருக்கிற கவலையெல்லாம் நான் எடுத்து சிலுவையில் வைக்கிறேன். சில கவலை உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது. சில கவலை நிமித்தம் நீங்க துக்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்க என்னதான் வேதத்தை கேட்டாலும் வசனத்தை கேட்டாலும் நீங்க ஆலயத்தை விட்டு போன உடனே சில கவலை உங்களுக்கு வந்துடுது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கவலை வருது. நான் இன்னைக்கு உங்க உள்ளத்துல இருக்கிற அடிமனத்தில் இருக்கிற எல்லா கவலையை இயேசுவின் நாமத்தில் நான் பிடுங்குகிறேன். அதை அப்படியே சிலுவையில் வைக்கிறேன். நீங்க இப்ப பாட போறீங்க, உணர்ந்து பாட போறீங்க. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன், தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். அது மாத்திரமல்ல, நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். பாடு பார்ப்போம். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன், நினைத்து 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 துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். ஆமென். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. ஓ, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஒரு 5 நிமிடத்தில் இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். இந்த 5 மாதங்கள் உங்களை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 1ஆம் தேதி ஒரு புதிய மாதத்தில் நம்ம ஆராதிக்க போகிறோம். அதனால் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். 5 மாதம் உங்கள் பிரயாணங்களில் கர்த்தர் பாதுகாத்தார், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தார். அதனால் நீங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் அப்படியே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி உங்கள் நன்றி சத்தம் மட்டும் இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஏற்றட்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. கர்த்தர் எத்தனையோ நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆபத்தில் பாதுகாத்தார், விபத்தில் பாதுகாத்தார், குடும்பத்தில் பாதுகாத்தார், உணவு தந்தார், ஆகாரம் தந்தார், எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்தார். அப்போ கர்த்தர் உங்களுக்கு அப்படிதான் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். என் கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிறவராக இருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி, ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த
அன்பு, தயவு, கிருபை, இரக்கம் பெரியதுன்னு சொல்லி எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுடையவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துணையாளரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை பாராட்டுகிறவரே நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் பாராட்டுகிறவரே நன்றி செலுத்துகிறோம். அன்பு நிறைந்தவரே நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். தடைகளை உடைக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டுகிறவரே நன்றி செலுத்துகிறோம். சுகபலன் ஆரோக்கியத்தினால் நிரப்புகிறவரே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலைகளை உயர பண்ணுகிறவரே நன்றி செலுத்துகிறோம். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவரே நன்றி செலுத்துகிறோம். கரத்தின் நிழலினால் எங்களை மூடி மறைக்கிறவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஆண்டவரே நல்ல வார்த்தைகள் மூலமாக நீர் இடைப்படுவீராக. செய்தி பகுதிகள் மூலமாய் நீர் இடைப்படுவீராக. தேவ கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உட்காருங்க. இப்பொழுதும் வேத பாடம் வாசிக்கப்படும். இந்த ஸ்டாண்டப் கீழே இறக்கி வைமா. வேத பாடம் வாசிக்கப்படும். அதை தொடர்ந்து சங்கீதங்கள் மாறி மாறி வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் ஏசாயா 42ஆம் அதிகாரம். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். பக்கம் எண் பழைய ஏற்பாடு 847வது பக்கம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றுவதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தது. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் சங்கீத பகுதிக்காக எழுந்து நில்லுங்க. 99ஆம் சங்கீதம், 99ஆம் சங்கீதத்தை நம்ம மாறி மாறி வாசிக்க போதும். அருமையான மகள் வாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் மகள் ஒரு வசனம், நீங்கள் ஒரு வசனத்தை சத்தமாக வாசிங்க. ஆமென். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்கள். அவர்கள் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர்.
மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. எல்லாம் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. அப்படி வச்சிரு, அதிலே வச்சு. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் அருமையான ஜாக்லின் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரிசாவில் கந்தமால் பகுதியில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்களும் அண்ணனும் வந்திருக்கிறாங்க, எட்வின் அண்ணனும் வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே நல்ல செய்தி கொடுப்பாங்க. அண்ணன் செய்தி அப்படி கேட்கலாம், அவங்க சாட்சியோட சொல்லுவாங்க. அதனால் 2 பேருமே அவங்களுக்கு டைம் இப்போ, அதனால் 9:45 அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் டைமை. ஒரு 10-20 வரைக்கும் அவங்க எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்து கொள்வாங்க. நம்ம செய்தியை கேட்பதற்கு முன்பதாக செய்தி பகுதிக்காகவும் ஒரு திருமண அறிக்கையை நம்ம வாசிக்க போகிறோம். நம்முடைய சபையை சார்ந்த திரு சசிகுமார், திருமதி ஜோதி லட்சுமி அவருடைய குமாரத்தி எஸ் புவனேஸ்வரி என்கிற ரூத், அதே போல் கோயம்புத்தூர் சியோன் ஏஜி சர்ச் துடியலூரில் இருக்கக்கூடிய அந்த சபையை சார்ந்த அருமையான நாகராஜ், திருமதி லட்சுமி அவருடைய திருவள்ளுவர் செல்வன் அஜித் அவர்களுக்கு வருகிற மே மாதம் 28ஆம் தேதி சபை மக்களாலும் கர்த்தராலும் பெரியோர்களாலும் நிச்சயிக்கப்பட்டு ஒரு திருமணம் நடைபெறப் போகிறது. இந்த திருமணத்திற்கு அருமையான பிள்ளைகளை திருமண வாழ்க்கையில் இணைக்கக்கூடாதபடி இருக்கக்கூடிய தடைகள், நியாயமான காரியங்கள் இருக்குமானால் நீங்கள் எழுத்து மூலம் தெரிவிக்கலாம். அது மாத்திரமல்ல, இது இவர்களுக்கு சபையில் அறிவிக்கிற 3வது ஒரு அறிக்கை. அதனால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த மணமக்களை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து தேவ செய்தியை நம்ம கேட்க போகிறோம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட இருக்கிறதான இந்த மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உடைய மகிமை, உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிற அந்த அருமையான மணமக்கள் மீது உடைய கரம் இருப்பதாக. திருமண காரியங்கள் கானாவூர் கல்யாண வீட்டில் ஒரு மகிமையாக நடந்தது போல மகிமையாக நடைபெறுவதாக. கர்த்தாவே, தொடர்ந்து நீர் ஆளுகை செய்து பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமீன். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, செய்தி பகுதிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர்களை என் கர்த்தர் நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே மழை போன்ற ஒரு சூழ்நிலைகள், ஜனங்கள் வரக்கூடாதபடி சில தடைகள் இருந்தாலும் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் அந்த வாக்குத்தத்த வசனங்களோடு வார்த்தைகளோடு அவங்க நிறைவாய் இந்த ஆலயத்திலிருந்து செல்ல வேண்டும். கர்த்தர் அதற்கு அருமையான ஊழியர்களை மறைத்து உம்முடைய சத்தம் வெளிப்படும்படியாக நீர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. கர்த்தர் தாமே நீங்கள் மகிமைப்படுத்தி உடைய கிருபையை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுதும் கரங்களை தட்டி முதல்ல அண்ணன் கொடுக்குறாங்களா? சரி, முதல்ல அருமையான எட்வின் அண்ணே, அவங்க கர்த்தர் நடத்துதல் படி வார்த்தைகள், செய்திகள், எதுனாலும் சாட்சிகள்னாலும் சரி, 2 பேருமே இன்றைக்கி அவங்க பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க. நீங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. அதில் மழை போன்ற சூழ்நிலைகள், இரவெல்லாம் மழை பெஞ்சுது. ஆனால் காலையில் கொஞ்சம் மழை இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இப்போ 2 பேரையும் கரங்களை தட்டி நம்ம வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டுங்க. ஓகே ஓகே, வெல்கம் அண்ணே, வெல்கம். வாங்க, மைக்கு ஸ்டாண்ட் மாட்டணுமா? இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை தந்த அருமையான போதகருக்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒரிசா பகுதியில் இந்திய கிறிஸ்தவ எழுப்புதல் இயக்கம் என்கிற ஒரு மிஷனரி இயக்கத்தின் மூலமாக நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம்.
இந்த இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களாக அந்த பகுதியில் ஊழியங்களை செய்து வருகிறது. கலகண்டி என்கிற ஒரு மாவட்டத்தில் நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கிய ஒரு மாவட்டம். அந்த பின்தங்கிய மாவட்டத்தில் கர்த்தர் இந்த நாட்களில் நல்ல ஒரு அறுவடையை கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 70-80க்கு மேற்பட்ட வீட்டு சபைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 25 முழு நேர ஊழியர்களும் ஒரு 15க்கு மேற்பட்ட ஒரு பகுதி நேர ஊழியர்களுமாக நாங்கள் அங்கே ஊழியங்களை செய்து வருகிறோம். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகும்படியாக கண்களை மூடி தேவனே என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஆராதனை வேளையில் கர்த்தருடைய அபிஷேகம் நம் மத்தியிலே கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய மெல்லிய சத்தம் நம் மத்தியிலே துணிக்கும்படியாக தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம் இன்னது என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய நாமம் மட்டும் எங்கள் மூலமாய் மகிமைப்படத்தக்கதாக உம்முடைய கிருபைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு சுருக்கமான ஒரு செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிகளை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிட்டு போகணுமா, அவருடைய மகிமைக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம அதை கருத்தாக நம்ம கற்றுக்கொள்ளாததுனால நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன ஆகுது, தடைப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போனா, 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்ணாடியில் பார்க்கறது போல தேவனுடைய சாயலை பார்க்குறோமா, பார்த்து என்ன பண்ணுறோமா, ஒவ்வொரு நாளும் ஒரு நிலையிலிருந்து, ஒரு மகிமையின் நிலையிலிருந்து இன்னும் ஒரு மகிமையின் நிலைக்கு நம்ம மாறி ஒவ்வொரு நாளும் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய விருப்பம். ஏன்னா தேவனுடைய அநாதி தீர்மானம் என்ன அப்படின்னா, நாம் அவரை போல மாற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை போலவே நம்மை மாறணுன்றக்காக தான் நம்மை புது சிருஷ்டிகளாக மாற்றி இருக்கிறார். நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. அப்படின்னா என்ன, நமக்குள்ளே நிறைய பழைய காரியங்கள் இருந்ததா இல்லையா? அதெல்லாம் ஒரு அருவருப்பும் ஒரு அநீதிக்குமான ஒரு காரியங்கள். தேவன் அதை என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறாரு. அதெல்லாம் நம்ம விட்டு ஒழிந்து போயிடுச்சு. நம்ம எல்லாம் இப்போ எப்படிப்பட்ட மாறிட்டோமா, புதிதாக்கப்பட்டவர்களாக. சரி, அந்த புதிதாக்கப்பட்டது என்னது, இதையே அப்படி மாற்றி புதிதாக்கிட்டாரா அப்படின்னா இல்லை. இது எல்லாவற்றையும் ஒழித்து ஒரு புதிய சாயலை நாம் தரித்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளில் அதை நம்ம மறந்ததுனால எதெல்லாவற்றையும் நம்ம ஒழிந்து போகுதோ அந்த ஒழிந்து போன காரியத்தின் சுவாபத்தையும் நம்ம அப்பப்போ என்ன பண்ணிக்கிறோம், எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் வளர்ந்த பிறகு நமக்குள்ள ஒரு என்ன வந்துடுது, சரி பரவாயில்ல வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு தேக்க நிலை வந்துடுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணாடியிலே காண்கிறது போல் அவருடைய மகிமையை கண்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுமா, மறுரூபப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போகணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா ஏதோ நம்ம வளர்ந்துட்டோம் அது பாட்டுக்கு வளர்ந்துரும் அப்படின்றது இல்லை. எதுவுமே தானாக வளராது. தானாக வளருதுன்னா அதில் என்ன தான் வளரும், களைகள் தான் வளரும், முள் தான் வளரும் இல்லை. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போனா, அதில் கடைசி 30ஆம் வசனத்திலேருந்து வாசிங்களேன். 24, 30லேருந்து 34 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் எப்படி இருந்துதா,
அவன் சோம்பேறி. அவன் என்ன பண்ண மாட்டான்? வயல் நிலத்தை என்ன பண்ண மாட்டான்? அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். அது பாட்டுக்கு அது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். அப்போ அந்த சோம்பேறினுடைய வயலை இவர் கடந்து போனாராம், பார்த்தாராம், மதியனுடைய வயல்வெளியை பார்த்தாராம். அதெல்லாம் எப்படி இருந்தது? முள்ளுக்காடாக இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடியது. அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். ஹல்லேலூயா. அப்போ சோம்பேறியா நம்ம ஒரு வேலையே செய்யாதபடி, நம்ம ஒரு ஆக்ஷனை எடுக்காதபடி அதே வளரும், தானாக வளரும் அப்படின்னு விட்டானா என்னாகும்? இதுதான் நிலைமை. என்னாகுமா? அந்த வயலெல்லாம் முச்செடியும் காஞ்சொரியுமாக மூடி இருக்கும். அதனுடைய இதெல்லாம் என்ன இருக்கும்? ஃபுல்லாக இடிந்து கிடக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியில் என்ன இருக்கணும்? ஒரு வளர்ச்சி இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அதனுடைய வளர்ச்சி நமக்கு கண்கூடாக என்ன பண்ணும்? தெரியும். யாராவது ரிலேட்டிவ் வராங்க, ஒரு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்கன்னா அந்த பிள்ளையை பற்றி கேட்பாங்க, ஆனால் நல்லா வளர்ந்துருக்காளே, ஒரு 6 மாதத்துக்குள்ளே இவ்வளோ வளர்ந்துருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. நமக்கும் தெரியும் அவங்க போடுகிற ட்ரெஸ் என்னாகும்? 3 மாதத்துக்கு ஒரு நேரம் அது என்ன ஆயிரும்? சின்னதாயிரும். அது சின்னதாகிறது இல்லை. சட்டை இன்னைக்கு சின்னதாகுமா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? சட்டை சின்னதாயிருச்சுன்னு. சட்டை சின்னதாகாது. யார் தான் பெருசாயிட்டா? அவங்க வளர்ந்துட்டாங்க. அப்போ வளர்கிற அனுபவம் நமக்குள்ள தேவையான ஒரு அனுபவம். அது இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்காது? தேவன் விரும்புகிற வண்ணம் நறுமணம் உள்ளதான் இருக்காது. எந்த ஒரு காரியமும் பாருங்க, தேக்கத்தில் இருக்கக்கூடியது, தேங்கி இருக்கக்கூடியது, அது எதை கொண்டு வரும்? நாற்றத்தை கொண்டு வரும். தண்ணியே பாருங்களேன், நம்ம குடிக்கிற தண்ணி தான். ஆனால் ஒரு 10-15 நாள் அப்படியே ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா அந்த தண்ணி என்னதான் இருக்கும்? ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை குடிக்க முடியாது, பாசம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எந்த ஒரு தேக்க நிலையும் நறுமணத்தை உண்டு பண்ணாது. அது என்னதான் பண்ணும்? நாற்றத்தை தான் உண்டு பண்ணும். அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையலைன்னா அது ஒரு தேக்க நிலைக்கு போயிடும். தேக்க நிலைக்கு போச்சுன்னா என்ன உண்டாக்கும்? நாற்றம் உண்டாக்கும், பிரச்சனைகள் உருவாகும். நல்ல கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனால் அதுக்குள்ளே என்ன உண்டாகும்? நாற்றம் உண்டாகும். மற்றவங்க பார்த்து கேட்பாங்க, என்ன கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள நாளுக்கு நாள் என்ன இல்லை? ஒரு வளர்ச்சி இல்லை. அப்போ இந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. அதை நம்ம எப்படி வளருவது என்பதை நம்ம கற்றுக்கொள்வதும் ரொம்ப மிக மிக முக்கியமானது. சரி, ஒரு சில காரியங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியம். அதனுடைய தலைப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆவிக்குரிய ஒழுங்குகள். ஆவிக்குரிய ஒழுங்குகள். இந்த ஒழுங்குகளுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பைபிளில் நிறைய காரியங்களில் இந்த ஒழுங்கை குறித்து சொல்லியிருக்குது. பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது, அநேகர் நமக்குள்ள ஒழுங்கற்று திரிகிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணு? புத்தி சொல்லு. அவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணு? புத்தி சொல்லு. அப்போ ஒழுங்கு என்பது தேவனுடைய விருப்பம். ஏன்னா தேவன் எப்பவுமே எப்படி செயல்படுகிறாராம்? ஒழுங்கும் கிரமமுமாக. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஒழுங்கும் கிரமமுமானவர். அப்போ நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு விரும்புகிறாரு? ஒழுங்கும் கிரமமுமான இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. இப்போ இந்த ஒழுங்கு இல்லை அப்படின்னா நம்முடைய வளர்ச்சி எப்படி ஆயிரும்? சரியானபடி இருக்காது, ஒழுங்கற்று போயிடும். அப்போ வேதத்தில் அதை பற்றி சொல்லியிருக்க, அந்த ஒழுங்கற்றவர்களை விட்டு நீ விலகி போயிரு. ஏன்னா அவங்க கூட நீ சேர்ந்தன்னா நீயும் எப்படி மாறிடுவ? ஒழுங்கு இல்லாமல் போயிடுவ. பிள்ளைங்களை வளர்க்கும்போது ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜில், அடோலசன்ட் ஸ்டேஜில் என்ன சொல்லுவாங்க? யார் யாருக்கிட்ட பழகணுன்றதை பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிறாங்கன்னா அவங்க கூட தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்து வளர செய்வதற்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். என்னுடைய மகன் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவான். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸில் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா ஒரு சில நேரங்கள் இவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், நீ உன் கூட நான் எங்கே போகிறதுனாலும் என் பையனை அனுப்புறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா அந்த சர்க்கிள் எல்லாமே குடிச்சு வெறிச்சு அப்படி இருக்கக்கூடிய சர்க்கிள். அதில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? அந்த காரியத்துக்கு விலகி இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டாருக்கே தெரியுது, இந்த பையன் நல்ல பையன், இவங்க கூட சேர்ந்து நம்ம பையனும் இருந்தான்னா அவனை கெட்ட வழிக்கு என்ன பண்ண மாட்டான்? விட மாட்டான். அப்போ ஒரு ஒழுங்குள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்க கூட சேர்ந்து வருகிறவர்களும் ஒழுங்குள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள்.
ஹல்லேலூயா. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. அப்போ ஒழுங்கு அப்படின்னா என்ன? சில நேரங்களில் நம்ம ஒழுங்கு ஏன் போகிறதில்ல அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, அது நம்முடைய இஷ்டத்தின்படி செய்யாதது, அது ஒரு கட்டுப்பாட்டின்படி செய்வது. ஒரு விதி இருக்குது, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின்படி செய்வது தான் ஒரு ஒழுங்கு. ஆனால் நமக்கு என்ன விருப்பம் இல்லை? சட்டத்தின்படி செய்ய என்னதில்லை, விருப்பம் இல்லை. இப்படி உட்காரணும், ஒரு மணி நேரம் உட்காரணும்னா நமக்கு என்ன, கண்டிப்பாக பண்ணி உட்கார வச்ச மாதிரி, நமக்கு அதனால விருப்பம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, இங்கே சபை ஆராதனை எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு. எல்லாரும் 8:30 மணிக்கு வந்துடுறோமா? இல்லை. ஏன் வர்றதில்ல? ஏன்னா ஒழுங்கு இல்லை, அதுதான் காரணம். இப்போ ஒழுங்காக இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? சரியான நேரத்துக்கு வருவோம். இப்போ நம்முடைய இஷ்டத்தின்படி வர விரும்புறதுனால அந்த ஒழுங்கை நம்ம என்ன பண்ணுறோம்? கடைபிடிக்கிறது இல்லை. ஆனால் வேதம் ரொம்ப அதிகமாக அழகாக சொல்லுகிறது, அந்த ஒழுங்கு மிக முக்கியம் என்று சொல்லி. ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போமே. இப்போது ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நம்ம சாப்பிட்றோம்? 3 வேளை. காலை உணவு எத்தனை மணிக்கு? 8:30 to 9 வச்சுக்கோமே. மத்தியான உணவு 1:30 to 2 வரைக்கும், இல்லைன்னா 1 to 2. இரவு உணவு 9 மணிக்கு, இல்லைன்னா 8 to 9 வச்சுக்குவோம். இது ஒரு ஒழுங்கு. இப்போ இந்த உணவை நம்ம வேண்டாம் அப்படின்னு 1 நேரம் 2 நேரம் ஸ்கிப் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்முடைய சரீரம் என்னாகும்? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது சார், என் சரீரம் செட் ஆயிரும் அப்படின்னு நினைக்க முடியுமா? உடனே என்ன சொல்லுவாங்க? தாயார் திட்டுவாங்க, ஒழுங்காக சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்வாங்க. ஏன்? நேரத்துக்கு சாப்பிடலன்னா என்னாகும்? வயிறு கெட்டு போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு வலி ஆரம்பிக்கும், அது அல்சராக மாறும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி குடலை என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? கட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ சாப்பாட்டு காரியத்திலேயே என்ன இருக்கணும்? ஒரு ஒழுங்கு இருக்கணும். அந்த ஒழுங்கு இருந்தால் தான் சரீரம் எப்படி இருக்கும்? ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி தானே? அப்போ சரீரம் எப்படி ஒழுங்காக ஹெல்த்தியாக இருப்பதற்கு நமக்கு சாப்பாட்டில் ஒரு ஒழுங்கு தேவையோ, அதே போல் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம ஒழுங்காக இருப்பதற்கு நம்முடைய ஆவிக்குரிய ஒழுங்குகள் நமக்கு ரொம்ப அவசியம். ஔவையார் தமிழில் பாட்டெல்லாம் எழுதுவாங்கள்ல, அவங்க ஒரு பாட்டு எழுதும்போது இப்படி எழுதுனாங்களாம், ஒரு நாளைக்கு சாப்பாடை வேண்டான்னு சொன்னான்னா என் வயிறை நீ என்ன பண்ண போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. சரி, ஒரு இடத்துக்கு போகிறோம், நல்லா சாப்பாடு கிடச்சிது, ஒரு திருமண வீடு, நிறையா பிரியாணி, நல்லா சாப்பிடு, ஒரு 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்ரு அப்படின்னு சொன்னால் வயிறு சரின்னு சொல்லுமா? இல்லை. அது என்ன சொல்லும்? இல்லை, ஒரு நேரத்துக்கு எவ்வளோதான், அதுதான். சரி, இப்போ காலையில் தான் சாப்பிட்டே மத்தியானம் ஸ்கிப் பண்ணுன்னா பண்ண போகிறதில்ல. அப்போ அந்த ஔவையார் இப்படி பாடினாங்க, ஒரு நாள் என் பேச்சு நீ கேட்க மாட்டேன்ற, உன்னோட பெரிய தொந்தரவு எதை பார்த்து? வயிறை பார்த்து. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு முறைய உணவை 7 என்றால் 7 என்றால் கேட்கவும் மாட்டேன், உன்னோட பெரிய தொந்தரவு, நான் எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி வயிற்றினுடைய காரியத்தை வைத்து அவங்க ஒரு பாட்டு எழுதுனாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, அது ஒரு ஒழுங்குக்கு தன்னை மாற்றி அமைத்து கொள்றதுனால நம்ம அது என்ன பண்ண முடியறதில்ல, அதை விட்டு வெளியே வர முடியறதில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா காரியங்களும் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் 3 நேரம் சாப்பிடணும் அப்படின்றத நம்ம ஒரு ஒழுங்காக்கிக்கிட்டோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டைஜஸ்டிவ் ஜூஸ் என்னாகும்? கரெக்டாக செக்ரேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடும்போது அது ஒரு ஹெல்த்தியாக நமக்கு மாறுகிறது. அதே போல் ஆவிக்குரிய ரீதியிலையும் சில ஒழுங்குகள் இருக்குது. அதை நம்ம கடைபிடிக்கலைன்னா நிச்சயமாகவே நீங்கள் எவ்வளவு தான் வேதம் தெரிந்தவங்களாக இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்காது? சீராக இருக்காது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒழுங்கு இல்லாத ஆவிக்குரிய ஜீவிதம் சீரான வளர்ச்சியை உண்டு பண்ணாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒழுங்குக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒழுங்குக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு சில காரியங்களை இந்த நாளில் பார்ப்போம். நமக்கு இருக்கிற நேரத்துக்குள்ளாக அதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோமே. இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார்ல. என்ன ஜெபம் அது? பரமண்டக ஜெபம். எல்லாருக்கும் தெரியுமா? ஆமாம். அந்த ஜெபத்தில் எதற்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொன்னார்? சொல்லுவோமே, ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோமே. உம்முடைய ராஜ்யம் வரணும், தேவனுடைய ராஜ்யம் வரணுன்றக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டிய உணவை நீங்கள் தாரும் என்று சொல்லி அதற்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கும் என்ன இருக்கணும், ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு இருக்கணுன்றக்காக ஜெபிக்கிறோம். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை என்ன பண்ணிக்கங்க, பண்ணுங்க அப்படின்றக்காக ஜெபிக்கிறோம். ராஜ்யம் எல்லாம் உம்முடைய வேகளே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்போ இதில் இவ்வளவு காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக சொல்லியிருக்காரு. இது எத்தனை நாளைக்கு ஒரு நேரம் செய்ய வேண்டிய ஜெபம்? வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு வரும்போது மட்டுமா, ஒவ்வொரு நாளுமா? எதனால ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்கிறோம்? அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் அப்படின்றக்காக. இப்போ அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலன்னு வைங்களேன், ஒருவேளை நான் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த சாப்பாடு யாருக்கிட்ட இருந்து வந்த சாப்பாடு? ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ளணும். எல்லா காரியங்களையும் ஜெபித்து நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றது தான் தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. மற்றதெல்லாம் எங்கிருந்து வரக்கூடியது? என்னுடைய சுய முயற்சினாலையும் என்னுடைய சுய பலத்தினாலையும் உலகத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள், அப்படிதானே? தேவனிடத்திலிருந்து வராத எந்த ஒரு காரியமே அது சுயத்திலிருந்து வரக்கூடியது, உலகத்திலிருந்து வரக்கூடியது. அப்போ ஒரு ஜெபம் இல்லாமல் நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அது எதுக்குரியதாக மாறிவிடுகிறது? நம்முடைய சுய முயற்சிக்குரியதாக, இந்த உலகத்துக்குரியதாக மாறிவிடுகிறது. இது ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு வளர்ச்சியை உண்டாக்குமா? உண்டாக்காது. ஆவிக்குரியது தான் ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்கும். மாம்சத்துக்குரியது ஒருபோதும் என்ன ஆகாது, ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்காது. அப்போ இந்த ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஜெபத்தை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் செய்யணும். இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு நேரம் செஞ்சால் போதும் அப்படின்னா சோதனைக்கு உட்பட்டுருவோம், தீமை நம்மை அணுகும். ஏன்னா அன்னைக்குள்ள ஜெபத்தை நம்ம என்ன பண்ணல, அன்னைக்கு பண்ணல. ஒவ்வொரு நாளும் இதுக்காக ஜெபின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எஸ், ஒவ்வொரு நாளும் இதை நீ ஜெபித்து இந்த காரியத்திலிருந்து நீ தப்பித்து கொள்ளணுன்றக்காக தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு என்ன இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை. அதனால எப்போ ஞாபகம் வருதோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஜெபத்தை சொல்ல போகிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தேவன் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்குகளில் நாம் தவறுவோமானால் அது ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல, ஆவிக்குரிய ஒரு கீழான நிலைக்கு நம்மை கொண்டு போய்விடும். அல்லேலூயா. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் என்ன ஒழுங்குகளை கற்றுக் கொடுத்துருக்கார். அப்போ இந்த வேதம்ன்றது என்னது, நாம் ஒழுங்காக நடக்க வேண்டியதின் புத்தகம். எப்படி நீங்கள் ஒழுங்காக நடக்கணும், ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், என்ன செய்யணுன்றதை கற்றுக் கொடுக்கிறது. ஆலயத்துக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்க, அதே நமக்கு இன்னும் விவரித்து நமக்கு தெளிவை உண்டாக்குறாங்க. இப்படி நம்ம நடந்தோன்னா இந்த நன்மைகள் இருக்குது அப்படின்றத நமக்கு தெளிவுபடுத்துறது தான் ஆலயம். சரியா? ஆனால் அதை நம்ம கேட்டுட்டு சும்மா போயிட்டோன்னா அது வளராது. அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதற்காக பிரயாசப்படணும். என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும்னா என்ன, முயற்சி பண்ணணும். நம்மக்கிட்ட அது இல்லை. இப்போ வசனத்தை கேட்குறோம், வசனம் நம்ம கேட்காத வசனம் ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், காலையில் எந்திரிச்சதுலேருந்து டிவியில் என்ன தான் ஓடுது, ஆசீர்வாதம் டிவி, வேறு என்னென்ன சால்வேஷன் டிவி, என்னென்ன டிவியோ அதிலேருந்து ஒரு மெசேஜ், அவங்ககிட்ட இருந்து மெசேஜ். அப்புறம் சும்மா இருக்கும்போது கூட அவர் மெசேஜ் நல்லா இருக்கணும், அவர் மெசேஜை கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம். ஆனால் வளருதா வசனம்? வளர்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அசம்ஷன். ஒரு பெரிய ஒரு தேவ மனிதர் சொல்லும்போது சொன்னார், ஒரு ஆக்ஷன் இல்லாதபடி எந்த ஒரு காரியமும் என்னாக போகிறதில்ல, வளர போகிறது இல்லை. ஆனால் நம்ம வளர்ந்து விட்டது என்று சொல்லி என்ன பண்ணிட்டுருக்கோம், நினைத்து கொண்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அங்கே ஒரு ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தது. திடீரென்று ஒரு கர்ப்பம் தரித்தது போன்ற ஒரு அனுபவம். உடனே அவங்க அப்படி அதுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றி அமைத்து கொண்டாங்க. எது எது தேவையில்லையோ அதெல்லாத்தையும் விட்டாங்க. அவங்களுடைய ஒழுக்க நிறைகள்லாம் மாறிச்சு, எல்லாம் மாறிச்சு. குழந்தை வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு 9 மாதம் ஆகும்போது அவங்ககிட்ட ரொம்ப காசு இல்லை. அதனால் ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறக்கு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, போக முடியல. சரி, குழந்தை தான் நல்லா வளர்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 9 மாதம் கழித்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்களாம். டாக்டர்ஸ் ஆச்சரியம் ஆகிட்டாங்களாம். சில இடையில டாக்டர்கிட்ட போகும்போது மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு டாக்டர்.
குழந்தை வளர்கிறதுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் 9 மாதம் கழித்து அதை பார்க்கும்போது சொன்னாங்களாம், உங்கள் வயிற்றில் குழந்தையே இல்லை. ஆனால் என்ன இருக்குது, வயிறு பெருசாயிட்டே போயிருக்கு. அவங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே கட்டியும் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியம். கட்டியும் இல்லை, குழந்தையும் இல்லை, ஆனால் வயிறு என்ன ஆகிட்டே இருக்குது, பெருசாகிட்டே இருக்குது. அவங்களுடைய திங்கிங்கே குழந்தை வளருகிறது என்பது அவங்களுக்குள்ள ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை என்ன பண்ணிருச்சு, உண்டாக்கி விட்டது அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. நான் பொய் சொல்ல, சாட்சி சொன்னாங்க. இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு கேஸு, அவங்களுக்கு உண்மையில ஒரு கட்டி உருவாயிருச்சு. அந்த கட்டி பெருசாகி அவங்க கட்டியை தான் என்ன நினச்சிட்டாங்க, குழந்தை நினச்சிட்டாங்க. நினைவுகள், நம்முடைய நினைவுகள் ஒருபோதும் ஒரு ஜீவனை உருவாக்காது. ஆனால் நம்முடைய செயல்கள் நிச்சயமாகவே ஒரு பலனை உண்டாக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம அந்த நினைவுகள் எடுத்து போட்டு அதை செயலாக மாற்ற முயற்சிக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம சொப்பனம் காண்கிறவர்கள் இல்லை. நான் +2 படிக்கும் போதெல்லாம் எனக்கு நிறைய சொப்பனங்கள். ஒரு நாள் நான் டாக்டர் ஆகிற மாதிரி என்ன பண்ணுவேன், உட்காந்து யோசிப்பேன். நல்லா இருக்கும் யோசிக்கிறதுக்கு. நம்ம பெரிய டாக்டர் ஆகிட்டோம், உலகமே நம்மளை தேடி வருது, இப்படி எல்லாம் யோசிப்பேன். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் யோசிச்சா அப்படி பரவாயில்லையே, இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி. அடுத்த நாள் என்ன யோசிக்கலாம், நான் ஒரு பெரிய கலெக்டர் ஆகிட்டா எப்படி இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறது. இப்படி வாழ்க்கையில் யோசித்து எக்ஸாம் வந்துருச்சு. எக்ஸாமுக்கு என்ன பண்ணல, படிக்கல. நல்ல நல்ல கனவுகள், சொப்பனங்கள், ஆனால் என்ன இல்லை, அதற்குரிய முயற்சி இல்லை. இப்போ +2 மார்க் வருது, நான் எதிர்பார்த்த மார்க்கு வரல. டாக்டரும் ஆக முடியல, இன்ஜினியரும் ஆக முடியல, கலெக்டரும் ஆக முடியல. கடைசியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஒரே ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் அடிபிடி போட்டு கிடைக்குமோ கிடைக்காதன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் போய் ஜாயின் பண்ண வேண்டியது. ஏன், சொப்பனங்கள் நினைவுகள் அப்படி. நம்ம வளர்ந்துருவோம், வளரவே மாட்டோம். அதான் சோம்பேறினுடைய வயல்வெளி தான். அது என்னதான் இருந்தது, முள்ளுக்காடும் காஞ்சொரியும் தான் வளருமே தவிர பயிர் வளராது. பயிர் வளரணும்னா அந்த நிலத்தை என்ன பண்ணணும், பண்படுத்தணும், விதை விதைக்கணும், அதற்கு என்ன பண்ணணும், நீர் பாய்ச்சணும், அதை பராமரிக்கணும், அதற்காக காத்திருக்கணும். அதற்கு அப்புறம்தான் அது என்ன பண்ணும், கனி கொடுக்கும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், சும்மா இங்கே உட்காந்து மெசேஜை மட்டும் கேட்டுட்டு போயிட்டா நமக்குள்ள கனி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒருபோதும் வராது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளாக சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும், முயற்சி பண்ணணும். அதற்கு நமக்கு ஒழுங்குகள் நமக்கு தேவையாக இருக்குது. ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் தியானிப்போம். இந்த ஒழுங்குகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்கிற காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் 25:28. எஸ், மதில் இடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஹல்லேலூயா. யாரு மதில் இடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான்? ஆவியை அடக்காதவன். இந்த ஆவியை அடக்காதவன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆங்கில வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, ஒன் ஹூ லேக்ஸ் செல்ஃப் டிசிப்ளின். சுயமாக ஒரு ஒழுங்கு இல்லாதவன். அப்படின்னா ஒழுங்கு இல்லாத ஒரு மனிதன், அவனுடைய நிலையை வேதம் எப்படி காண்பிக்குது, மதிலிடிந்த பாலான பட்டணத்தை போல் இருக்கிறான். மதிலிடிந்த பாலான பட்டணம் எப்படி இருக்குமா, அதனுடைய விலை எப்படி இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம். அதில் என்னென்ன பிரச்சனைகள்? ஃபஸ்ட் என்னது, ஒரு மதிலும் இல்லை, எல்லாமே இடிஞ்சு கிடக்குது. அப்படின்னா பாம்பு பள்ளி எல்லாம் வந்துடும். அப்படின்னா பாதுகாப்பு அற்ற ஒரு நிலை. எல்லா மிருகங்களும் உள்ளே வந்துடும். நம்ம வீடை சுற்றி ஏன் ஒரு காம்பவுண்ட் போடுறோம், ஏன்னா வேறு வன விலங்குகளோ மற்ற ஏதோ உள்ளே வரக்கூடாது அப்படின்றக்காக ஒரு காம்பவுண்ட் போடுறோம். இப்போ அந்த காம்பவுண்ட் இல்லைன்னா என்ன, யார் வேணாலும் வரல, யார் வேணாலும் போகலாம். திருடனுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. இப்போ எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லையோ, அவன் நல்லா தெரிந்துக்கணும், எனக்கு என்ன நிலை வந்துருச்சு, பாதுகாப்பு அற்ற ஒரு நிலை. வேறு என்னென்ன, மதிலிடைந்த பட்டணத்தினுடைய நிலைகள் என்ன, தேவையில்லாத செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். வேற
முள்காடாக வந்துடும். ஓகே, குடியிருக்க முடியாது. வேதத்தில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு பாருங்க. நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும். அவன் நெகேமியா அந்த ஊர்ல இருந்து எருசலேமிலிருந்து வந்த சிலரை பார்க்கிறான். ரொம்ப தூரத்தில் இருக்கிறான். அப்போ அவனுடைய சொந்த ஊரை பற்றி கேள்விப்படுறான். நம்முடைய ஊர் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எருசலேமில் இருக்கிறவங்களுடைய நிலை எப்படி இருக்கான்? மிகுந்த நிந்தையும் அவமானத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. எதுக்கு அப்படி நிந்தையில் இருக்காங்க? எதுக்கு அவமானத்தில் இருக்காங்க? எருசலேம் தான் தேவனுடைய நகரமாச்சே, அவ்வளவு நல்ல பட்டணமாச்சே, அங்கே குடியிருப்பதற்கு ஜனங்களுக்கு எப்படி இருக்கு? விருப்பமாக இருக்குமே. அப்படிப்பட்ட ஒரு பட்டணம் ஏன் நிந்தையும் அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எருசலேமின் மதில்கள் என்ன ஆயிருச்சு? இடிக்கப்பட்டதும் அதனுடைய வாசல்கள் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் மாறிடுச்சு. இப்போ எந்த ஒரு பட்டணத்தின் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டுச்சோ, மதில் இடிந்து விச்சோ, எந்த ஒரு இடம் சுட்டெரிக்கப்பட்டு பாலானதை மாறிச்சோ, அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களின் நிலை என்ன? அவமானமும் நிந்தையும். இப்போ இன்னும் கொரிலேட் பண்ணி பாருங்க, யார் மதிலிடிந்த பட்டணம் பாலான பட்டணத்தை போல இருப்பாங்க? ஆவியை அடக்காதவன், ஒரு ஒழுக்கம் இல்லாதவங்க. இப்போ ஒழுக்கம் இல்லாதவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிடும்? நிந்தையும் அவமானத்துக்குரியதாக மாறிடும். நீங்கள் என்னதான் நீங்கள் பண்ணாலும் சரி, ஒழுங்கு மட்டும் இல்லைன்னா நிச்சயமாகவே அது எப்படிப்பட்டதாக மாறிடும்? அவமானத்துக்குரியதாக மாறிடும். ஏன்னா என்ன இல்லை நம்மகிட்ட? ஒழுங்கு இல்லை. அந்த பாலான பட்டணம், பாலான பட்டணத்தில் யாரும் என்ன பண்ண விரும்ப மாட்டாங்க? குடியிருக்க விரும்ப மாட்டாங்க. நம்ம ஊர்லேயே எடுத்துக்கோங்களேன், ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு பாலடைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி பாருங்களேன், ராத்திரி அந்த வழியாக போகிறக்கு விரும்புவாங்களா? ஏன்? அங்கே தான் யாருமே இல்லை, ஜாலியாக போகலாமே அப்படின்னா இல்லை. ஏன்? என்ன சொல்லுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, இந்த வீடு என்ன வீடு? பேய் வீடுன்றுவாங்க. இவங்க பார்த்தாங்களோ பார்க்கலையோ. ஒரு பாலடைந்த ஒரு நிலை, அது யார் குடியிருப்பதற்கு ஏற்ற ஒரு இடமாக மாறுகிறது? அசுத்த ஆவிகள் குடியிருப்பதற்கு ஏதுவான. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் இல்லைன்னா நிச்சயமாகவே நமக்குள்ள என்னதான் குடியிருக்கும்? அசுத்த ஆவிகள் குடியிருக்கும். ஆனால் நம்முடைய சரீரத்தை வேதம் என்ன சொல்லுது? அறியீர்களா? நீங்கள் என்ன அறியீர்களா? தேவன் வாசம் பண்ணும் ஆலயம் என்பதை நீங்கள் அறியீர்களா? அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது, தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கான்? பரிசுத்தமாக இருக்குது. பரிசுத்தம் என்பதின் ஒரு பகுதி தான் ஒழுக்கம். அப்போ ஒழுக்கம் இருந்தாதான் அந்த இடத்துல யார் வசிக்க முடியும்? தேவ ஆவியானவர் வசிக்க முடியும். அதில் நம்ம தவறுனோன்னா ஆட்டோமேட்டிக்காக எது வந்து குடிகொண்டுரும்? அசுத்த ஆவிகள் குடிகொள்ளுதுன்னா அவனுடைய வாழ்க்கையே என்ன ஆயிரும்? அவமானத்துக்கும் நிந்தைக்குரியதாக மாறிவிடும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கொஞ்சம் சில காரியங்களில் நம்மளா ஸ்டெப் எடுக்கணும். எஸ், நானே என்னுடைய சுய சரீரத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வருகிறேன். பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது அதானே சொல்கிறாரு, பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் போராடுவாங்க, ஆனால் பந்தய பொருளை ஒருவனே பெற்றுக்கொள்வான் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். தவறிட்டனா என்னாகும்? இழந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி அவர் சொல்லும்போது சொல்றாரு, பிறனுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் என்ன பண்றேன்? அடக்கி அதை ஒடுக்கி அதை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வருகிறேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணுறது இல்லை, அப்படின்னா சும்மா ஷோ பண்றது இல்லை. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களே உங்களை யோசித்து பாருங்களேன், எத்தனை இடங்கள்ல நம்ம ஷோ காட்டிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஆவிக்குரியவர்களாக, நல்ல வேதத்தில் தெரிந்தவர்களாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, ஒழுங்கும் கிரமமானவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஷோ காட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்றேன், நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், நான் எல்லாருக்கும் நான் உகந்தவனாய் மாறும்படி என் சரீரத்தை நான் என்ன பண்றேன்? ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. நம்ம அந்த ஒழுங்கு இருக்குதான்றதை நம்ம பார்க்கணும். சரி, அப்போ இந்த சாதாரணமாக இந்த ஒழுங்குகள் எதிலிருந்து வரணும்? எதிலிருந்து வரணும்? சின்ன விஷயம்தான். ஆனால் அந்த சின்ன விஷயத்தில் ஒழுங்கை கற்றுக்கொண்டாதான் மேலான காரியத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க முடியும். இப்போ மிலிட்ரிக்கு போகிறாங்கன்னா போன உடனே சேர்த்துக்குவாங்களா? இல்லை. முதலாவதே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு
இன்டர்வியூ வைக்கிறாங்க, ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? இந்த ட்ரைனிங்கில் இவங்க தேறுவாங்களா? ஒருவேளை அந்த டெஸ்ட்டே பண்ணாமல் எடுத்துட்டாங்கன்னு வைங்க, 2 நாள் ட்ரைனிங்லேயே அவன் என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுவான். ஏன்னா ட்ரைனிங் எப்படி இருக்குது? ரொம்ப டிசிப்ளின் ட்ரைனிங், ரொம்ப கடினமான ஒரு ட்ரைனிங். ஏன்னா இந்த ட்ரைனிங்கை முடித்தாதான் அவன் மிலிட்ரியில் என்ன பண்ண முடியும்? சிறப்பாக செயல்பட முடியும். அதனால அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இருக்குது. அந்த டிசிப்ளினுக்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தங்களை தாங்களே வெறுக்கணும். டிசிப்ளின் ரொம்ப எளிதானது இல்லை. அது எப்படி தான் இருக்குமா? கண்டிப்பாக அது வேதம் தான் சொல்லுது, சிக்ஷைன்றது எப்பவுமே எப்படி தான் இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதில் தேறினவர்கள் நீதியான பலனை கொடுப்பார்கள். இப்போ சிக்ஷை இல்லாமல் பலன் கிடைக்குமா அப்படின்னா இல்லை. அது நல்ல ஒரு கனியை கொடுக்க மாட்டாது. அதனால தான் மிலிட்ரியில் ரொம்ப டிசிப்ளின். எப்படி என்ன பண்ணுவாங்க? காலையில் 5 மணிக்கு பேரேடுக்கு வந்துடணும்னா 5 மணிக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க இருக்கணும். எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் அவங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு நாள் 1 நிமிஷம் தவறி போனாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு நம்மளை மாதிரி விட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் 3 நேரம் அந்த கிரவுண்டை சுற்றி வரணும். அதே கிரவுண்டே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். எல்லாம் அப்படி ஓடி வரணும் 3 நேரம் ஓடி வந்தாலே என்ன ஆயிரும்? அவ்வளவு டயர்டாயிரும். ஆனால் 1 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்கன்னா அவங்க எத்தனை நேரம் சுற்றணும்? எக்ஸ்ட்ரா ஒரு 3 ரவுண்ட் அடிக்க சொல்லுவாங்க. அது சும்மா அடிக்க சொல்ல மாட்டாங்களாம். கையில் என்ன வச்சுருப்பாங்க? துப்பாக்கி வச்சுருப்பாங்க. அந்த துப்பாக்கியை கையில் இப்படி மேலே தூக்கிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ரவுண்ட் அடிக்கணும். எப்படி இருக்கும்? 6 இது முடித்த பிறகு அவனுடைய தலை முதல் கால் வரை ஒவ்வொரு அணுக்களும் ஐயோ வேதனையேன்னு என்ன பண்ணும்? நாள் முழுவதும் இல்லை, 1 வாரத்துக்கு அந்த வேதனை இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கத்தின் மேலே விருப்பம் வருமா? வராது. தூங்குவது ரொம்ப நல்லா இருக்கும்ல. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 2 நிமிஷம் தூங்குறதுக்கு நல்லது. வேதமாக அப்படி தான் சொல்லுது இல்லை? சோம்பேறி என்ன பண்ணுவானா? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கையை முடக்கி கொண்டு என்ன பண்ணுவான்? தூங்கிட்டே இருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வரும்னு போட்டிருக்கு? அவனுக்கு ஆசீர்வாதம் அப்படி கொட்டிரும்ன்றது இல்லை. அவனுக்கு என்னதான் வருமா? தரித்திரம் வரும். ஏன்னா அவன்கிட்ட வாழ்க்கையில் என்ன இல்லை? டிசிப்ளின் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ சின்ன விஷயங்கள்ல நம்ம டிசிப்ளின் ஆகும்போது தான் பெரிய காரியத்திலையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? டிசிப்ளின் ஆக முடியும். இன்னைக்கு ஏன் நம்ம சர்ச்சுக்கு கரெக்டான நேரத்துக்கு நம்ம போக முடியறதில்ல? ஏன்னா இது ஒரு பெரிய காரியம், சிறப்பாக செய்ய வேண்டிய காரியம். ஆனால் அதில் டிசிப்ளின் இல்லை. ஏன் அப்படின்னா சின்ன விஷயத்தில் கூட நம்மகிட்ட என்ன இல்லை? டிசிப்ளின் இல்லை. பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 8:30 மணிக்கு வர வேண்டியதுக்கு 9 மணிக்கு வராங்களா, 9:30 வராங்களா? இவங்ககிட்ட எந்த ஒரு காரியத்திலையுமே என்ன இல்லை? ஒழுங்கு இல்லை. அதனால தான் இப்படி வராங்க. ஹல்லேலூயா. அப்போ அடுத்த வாரத்தில் யாரெல்லாம் லேட்டாக வராங்களோ அவங்கள பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆமாம். அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் லேட்டாக வரோன்னா நம்ம எல்லாத்தையுமே சொல்லலாம், நான் கொஞ்சம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிகிட்டே வந்து உட்காந்துடலாம். இல்லைன்னா அவங்க பார்க்குற பார்வையே நமக்கு எப்படி இருக்கும்? என்னமோ குத்துற மாதிரியே இருக்கும். அதுக்கு பதிலாக நம்மளே சொல்லிடலாம், இங்கே நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒழுங்கு இல்லை அப்படின்னு வந்து உட்காந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சில நேரங்களில் நம்ம டேக் இட் டு பி கிராண்டட்னு வாங்கல்ல, என்ன பெருசாக நடந்துட போகுது, என்ன பாஸ்டர் என்ன குச்சி வச்சா உட்காந்துருக்க போகிறாங்க, ஒன்றும் திட்டவா போகிறாங்க, திட்டுனா அடுத்த வாரம் வரமாட்டீங்க தெரியும் பாஸ்டருக்கு, அதனால ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அப்போ முதலாவது நம்முடைய ஒழுங்கு எதில் வரணுன்றதை பார்ப்போம். எதில் இருக்கணும்? ஜபத்தில் இருக்கணும். சரி, ஒரு நாளைக்கு குறைந்தது எத்தனை நேரமாவது ஜெபம் பண்ணலாம்? இல்லை, எத்தனை முறை? 3 முறையாவது ஜெபம் பண்ணலாம்ல. எப்பெல்லாம்? காலை, மத்தியானம், இரவு. காலையில் சாப்பிடும்போது ஒரு நேரம், மத்தியானம் சாப்பிடும்போது 2வது, நைட் சாப்பிடும்போது 3வது. முடிஞ்சுதா? இல்லை, அந்த ஜபத்தை சொல்லையா நீங்கள்? எந்த ஜபம்? காலை ஜபம். எழுந்த உடனே
தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குற ஜெபம். சரி, இதில் ஒழுங்கு இருக்குதா? எத்தனை மணிக்கு பண்ணுறோம், எவ்வளவு நேரம் பண்ணுறோம்? ஒழுங்கு என்பது நம்மை நாமே என்ன பண்ணிக்கிறது, ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருகிறது. அந்த ஒழுங்கு படி எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்றது ஒழுங்கு. இப்போ பஸ்ஸோ ட்ரெயினோ இருக்குது, அது எத்தனை மணிக்குன்னு சொல்லுவாங்க, கிளம்புது, இப்போ இருந்து கிளம்புது, கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புதுன்னு வைங்களா, 5 மணி. 5 மணிக்கு கிளம்பிடுமா இல்லையா? கிளம்பிடும். நான் முந்தா நேற்று இங்கேருந்து திருப்பத்தூருக்கு போனேன். 5:45க்கு ட்ரெயின். 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் எல்லாவற்றையும் பண்ணுறதுக்கு என்ன ஆயிடுச்சு, லேட் ஆகிட்டே போகுது. 5 மணிக்கு வீட்டை விட்டால் தான் அப்புறம் வந்து ஒருத்தரை பிக்கப் வேறு பண்ணணும், வண்டியை கொண்டு போய் அங்கே ஸ்டாண்டில் போடணும். இப்போ போகும்போதே எங்களுக்கு என்ன ஆகுது, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுமே, ரிஸ்க்கு. முன்னாடி வர்ற வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரா, நானும் ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக் பண்ணுறேன். ஒரு நேரத்துலலாம் என்ன ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு மாதிரின்னு நினச்சேன் கதை. அந்த மாதிரி டென்ஷன். எதனால? 5:45க்கு ட்ரெயின் என்ன ஆயிரும், போயிடும். அப்போ அதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்து கரெக்டாக நம்ம 5:45க்கு முன்னாடி அங்கே போயிடணும்னு நினைக்கிறோமே. நம்முடைய ஜெப வாழ்க்கையில் இந்த ஒழுங்குகள் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதில் ஒழுங்கு இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்னாகும், சீராக இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒழுங்கற்று இருக்கிறோம்னா நிச்சயமாக ஆவிக்குரிய வளர்ச்சி என்னல்ல, சீராக இல்லை. சோதனைகள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வளர வேண்டிய விதத்தில் நம்ம வளராமல் போய்விடலாம். தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற காரியங்கள் செய்ய முடியாமல் போய்விடலாம். அதற்கு ஒழுங்கு இருக்கணும். வேதத்தில் நம்ம பார்க்கணும் நிறைய எக்ஸாம்பிள்ஸில். யார் ஒழுங்காக ஜெபித்ததில் யாரையாவது சொல்ல முடியுமா? தானியேல் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஜெபித்தான்னு போட்டிருக்கு, 3 வேளை. எப்படி ஜெபித்தான்னு போட்டிருக்கு, பலகணிகளை திறந்து அந்த நேரத்துக்கு. இப்போ முஸ்லீம்ஸ் எடுத்துக்கங்களேன், ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, 5 வேளை ஜெபம் பண்ணுறாங்க. இஷ்டமான நேரத்தில் ஜெபம் பண்ணுறாங்களா? அந்த 5 முறையும் நேரம் இருக்குல்ல. நான் இந்த வாணியம்பாடி, இந்த வேலூர் பக்கத்தில் ஒரு முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் இது காலேஜில் படித்தேன். படிக்கும்போது 3:45 அந்த நோன்பு டைமில், ரம்ஜான் டைமில் 3:45 மைக்கில் சொல்லுவாங்க, சஹர்கா வகத்து ஓகையா உட்டோ அப்படின்வாங்க. அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய அந்த நோன்புக்கான நேரம் என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் என்ன பண்ணுங்க, எழுந்திரிங்க. எல்லாம் போயிடுவாங்க 4 மணிக்கு அந்த தொழுகைக்கு போயிடுவாங்க. 5 முறை சொல்கிறாங்க. அவங்க பிரயாணத்தில் இருந்தாலும் அந்த நேரத்தை அவங்க என்ன பண்ணுறதில்ல, மிஸ் பண்ணுறதில்ல. அவங்க சண்டை போட்டால் கூட அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது இல்லையா, மிஸ் பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் அவங்க தொழுகை நடத்துகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அருமையான தேவ ஜனமே, அவங்களுக்கு அவ்வளோ வைராக்கியங்கள் இருக்குன்னா, ஜீவனுள்ள தேவனை தொழுது கொண்டு இருக்கிற நமக்கு வைராக்கியங்கள் இருக்கணுமா இல்லையா? தானியேலுக்கு அப்படி ஃப்ரீயாக இல்லை, அவன் நினச்ச உடனே பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை, அவன் கரெக்டாக அந்த நேரத்தில். அது மட்டும் இல்லை, ராஜாவினுடைய ஆணையும் இருக்குது. என்ன ஆணை இருக்கு? ஜெபிக்கக்கூடாது. ஜெபித்தா என்ன பண்ணப்படுவான், சிங்க கபில போடப்படுவான். இந்த இது கையெழுத்து ஆயிற்று என்று அவன் தெரிந்தும் முன் செய்து வந்தபடியே அவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணானா, அவனுக்கு தெரியும் நமக்கு விரோதமாக 4 பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறான், அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், நிச்சயமாக பிரச்சனை தான். தெரிஞ்சு பேசாமல் இருந்தானா? இல்லை, ஒழுங்கு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சின்ன விஷயத்துலேருந்து நம்ம ஒழுங்குக்கு வருவோமே. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அதை ஒழுங்காக செய்ய வேண்டியது மிக முக்கியம் அல்லவா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு சண்டே கிளாஸில் ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க. ஜானி அப்படின்ற ஒரு பையனுடைய வாழ்க்கை. ஒரு அனாதை பிள்ளை, சரியாக படிப்பறிவு இல்லை. ஆனால் அவங்களுடைய தாய் அவனை என்ன பண்ணியிருந்தாங்க, ஏசப்பாவை குறித்து சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொண்டிருந்தாங்க. அவனுக்கு ரொம்ப நம்மளை மாதிரிலாம் ரொம்ப ஜெபிக்கிற பையன் இல்லை. ஒரே 2-3 வார்த்தைகள் சொல்ல தான் தெரியும் ஜெபத்தில். அவங்க ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்தாங்க. கொஞ்சம் பெரிய பையனானவர். அவங்க அம்மாவில் தவறிட்டாங்க, அனாதை இல்லை, யாருமே உதவிக்கல. ஃபேக்ட்ரியில் கூலி வேலை செய்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்னென்னா, சரியாக 1 மணிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, லஞ்ச் இன்டர்வல் மணி அடிக்கும், எல்லாம் சாப்பிட்றதுக்கு போவாங்க. இவன் மட்டும் சாப்பிட்ற போகிற இடத்துக்கு போகாமல் எங்கே போவான், சாப்பலுக்கு போவான். சாப்பல்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்துக்கு போவான்.
அங்கே போய் அவனுக்கு ரொம்பலாம் ஜெபிக்க தெரியாது. அதனால் கதவை திறந்து உள்ளே போவான், தொப்பியை கலட்டுவான், கலட்டிட்டு ஏசப்பா நான் ஜானி வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே தலையை குனிந்து நிற்பான். அதுக்கப்புறம் தொப்பியை போட்டுட்டு அவன் என்ன பண்ணிடுவான், போயிடுவான். இவ்வளோதான் அவனுடைய ஜெபம். ஆனால் சரியாக அந்த மத்தியான சாப்பாட்டு வேலையில் என்ன பண்ணியிருப்பான், வந்துட்டு போயிடுவான். ஒரு முறை நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவன் என்ன ஆகிட்டான், அடிபட்டுருச்சு, கால் பயங்கரமான அடி, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவன் யோசித்து பார்க்கான், ஐயோ ஒவ்வொரு நாளும் 1 மணிக்கு நான் என்ன பண்ணுவேன், ஜெபிக்க போவேனே, இன்றைக்கி நான் என்ன பண்ணுறது, எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுடைய அறை கதவு திறக்கப்பட்டுச்சு. யாரோ ஒரு மனிதர் வந்தார், வந்து நிற்கிறாரு. ஒரு நிமிஷம் நின்றுட்டு, ஜானி நான் இயேசு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டார். இது ஒரு நாள் அல்ல, அவன் எத்தனை நாட்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தானோ அத்தனை நாட்கள் நடைபெற்றது. ஒரு ஒழுங்கு இருக்கும்போது தேவன் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். நிச்சயமாகவே நம்மை கனப்படுத்துகிற தேவன். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு உலாவும்படியாக தான் அவர் கடந்து வந்தார். ஏதேன் தோட்டத்தை அவர் உருவாக்கி கொடுத்ததின் நோக்கம் என்ன? நீ நல்லா சந்தோஷமா இங்கே இருந்து நீ பாட்டுக்கு நீ என்ஜாய் பண்ணுனா இல்லை, அவனோடு சேர்ந்து உலாவ வேண்டும் என்பதற்காக தான் அதை உருவாக்கினார். இட் இஸ் அ ஹேபிட்டட். அது ஒரு வாசஸ்தலம் இல்லை, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு வாசஸ்தலம் இருக்குல்ல. இப்போ மீனுடைய வாசஸ்தலம் எது? தண்ணீர். திமிங்கலம் சமுத்திரம் இல்லை. இப்போ ஓநாய் எடுத்துக்கிட்டோன்னா காடு, புலி சிங்கம் அதுக்கெல்லாம் காடு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்னது இருக்கு, வாழ்விடம் இருக்குது. அந்த வாழ்விடத்திலிருந்து அதை வெளியே எடுத்துட்டோன்னா அதனுடைய நிலை என்ன ஆயிரும், மரித்து போயிடும், சீக்கிரம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும், இல்லாமல் போயிடும். அதனால தான் காடுகளை அழித்ததுனால நிறைய வனவிலங்குகள் என்ன ஆயிடுச்சுன்றாங்க, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அது இல்லாமையே போயிடுச்சுன்றாங்க. இப்போ வாழ்விடம் என்பது மிக முக்கியம். அதனுடைய நன்மைக்குரிய ஒரு இடம், அது வளருவதற்கு ஏதுவான இடம், அது பெருகுவதற்கு ஏதுவான இடம். அதே போல ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஒரு வாழ்விடத்தை கொடுத்தார். அதுதான் ஏதேன். என்ன வாழ்விடம் அது? தேவனோடு உலாவுகிற ஒரு வாழ்விடம், தேவனோடு இணைந்து நடக்கிற ஒரு வாழ்விடம். ஆனால் எப்போ பாவம் செய்தாங்களோ அந்த வாழ்விடத்திலிருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க, வெளியேற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, நன்மை இல்லை. வேதம் நல்லா தெளிவாக சொல்லுது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வேதனைகள் பெருகிச்சு, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வியாதிகள் வந்தது, அதுக்கப்புறம் தான் மரணம் ஏற்பட்டது. எல்லாம் ஏன்னா அந்த வாழ்விடத்திலிருந்து அவன் வெளியே வந்ததுனால. இன்னைக்கு நம்முடைய வாழ்விடம் எங்கே இருக்குது? அந்த தேவ சமூகத்துக்குள்ளாக பிரசனத்துக்குள்ளாக நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோமா? அதில் ஒரு ஒழுக்கம் இருக்குதா ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய ஜெப வாழ்க்கை அது எப்படி இருக்கணும்? ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் 5 நிமிஷம் பண்ணுங்க போதும். நீங்கள் எடுத்த உடனே இனிமேல் அரை மணி நேரம் நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் இல்லை, வேண்டாம். எதையுமே ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்போம்? சிம்பிளாக ஆரம்பிப்போம். ஏன்னா அதுதான் ரொம்ப நாட்களுக்கு என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறதில்ல. நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், டிசிப்ளின் என்பது நம்முடைய விருப்பத்தின்படி செய்வது டிசிப்ளின் இல்லை. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்கள் பண்ணுற ஜபம் உங்கள் விருப்பத்தின்படி செய்கிற ஜபமா, ஒரு ஒழுக்கத்தின்படி செய்கிற ஜபமா? எத்தனை பேர் ஒழுக்கத்தின்படி நம்ம செய்கிறோம்? கை தூக்க சொல்லலை. ஒழுக்கத்தின்படி தான் செய்கிறோமா இல்லை நம்முடைய இஷ்டத்தின்படி செய்கிறோமா? எந்திரிக்கிறதுல ஒரு ஒழுக்கம் இல்லை, ஜபம் பண்ணுறதுல ஒரு ஒழுக்கம் இல்லை, வேத வாசிப்பில் ஒரு ஒழுக்கம் இல்லை. அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியாது? வளர முடியாது. இப்போ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக தேவையானது ஜெபம், வேத வாசிப்பு. மூன்றாவது ஒரு காரியம் இருக்கு, உபவாசம். மூன்றாவது என்னது? உபவாசம். இந்த உபவாசம் நம்ம ஒழுங்காக செய்கிறோமா? இல்லை. இப்போ உபவாசத்தை ஒழுங்காக செய்யலைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன ஆகாது? சீராக இருக்காது, வளரும். அது எப்படி வளரும்? சீர் இல்லாமல் வளரும். இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி இப்படின்னு வளரும். அதனால பலன் ரொம்ப இருக்காது. ஏதோ ஒரு கனி கொடுக்கலாம், அவ்வளோதான். ஒரு பழம், ஒரு பெரிய மாமரம் சீராக வளரலைன்னா எப்பாவது என்ன பண்ணும்? ஒரு பழம் கொடுக்கும். ஆனால் அதுவல்ல அதனுடைய நோக்கம்.
அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் செய்கிற தேவன். இப்போ அது அதிக கனிகளை கொடுக்கணும்னா நிச்சயமாகவே அதனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒரு ஒழுங்காக வளருதுன்னா நிச்சயமாகவே அதிக கனிகளை கொடுக்கக்கூடியது. அப்போ உபவாசம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஒரே ஒரு இன்ஸ்டண்ட்டை சொல்லி நான் முடிச்சுட்டு போகிறேன், டைம் ஆயிடுச்சு. ஒரு தேவ ஊழியருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னா, ஒரு தீர்மானம், குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகளோ ஏதோ ஒரு காரியங்களோ நிறைவேறணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு உபவாச ஜபத்தை மேற்கொள்வாங்களாம். அது அவங்களுடைய எடுத்துக்கொண்ட தீர்மானம். அப்படின்னா என்ன, நைட்டு 9 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் குடும்பமாக உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, இரவு ஜபம் மட்டுமல்ல, அது ஒரு உபவாச ஜபமாக ஏறெடுப்பாங்க அந்த காரியத்துக்காக. இப்போ திருமணம் நடைபெறணும், இல்லைன்னா ஒரு +2 முடிச்சுட்டு இந்த காலேஜுக்கு ஜாயின் பண்ணணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும், எப்படி பண்ணணும், இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்களாம், விசேஷித்த உபவாசத்தை ஜபம் பண்ணுறது அவங்களுடைய வழக்கம். இவங்களுடைய குடும்பம் நன்றாக போயிட்டு இருந்தது. அவர் ஒரு நல்ல ப்ரொஃபஸர். அவங்க ஃபேமிலியும் நல்ல ஒரு ஃபேமிலி, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு அவருடைய தங்கச்சி பையனை வந்து என்ன பண்ணாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க. தங்கச்சி பையனும் நல்லா ஒர்க் பண்ணுற பையன். இப்போ அவனுக்கும் ப்ரொஃபஸருடைய பொண்ணு, மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஆனால் நிச்சயம் பண்ணி சில நாட்களுக்குள்ளாக இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு என்னதான் போயிட்டார், மிஷினரியாக போயிட்டார். அவருக்கு மிஷினரி தாகம், ரொம்ப மிஷினரியாக போயிட்டார். கொஞ்சம் நாட்கள் அங்கே இருக்கிறாரு, இன்னும் வீட்டுக்கு வரல திரும்பி. ஆனால் திடீரென்று சொல்லி வீட்டிலேருந்து ஒரு லெட்ரு வந்துச்சு, அந்த தம்பி திருமணத்தை என்ன பண்ணிட்டான், கேன்சல் பண்ணிட்டான் அப்படின்னு. நம்பவே முடியல இவருக்கு. சொந்த தங்கச்சி பையன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்ன ஒரு காரணம், நான் ப்ரொஃபஸருடைய பொண்ணுன்னு தான் கல்யாணம் பண்ணேன். ஏதோ எப்படி இருக்கும், கொஞ்சம் வசதியான ஒரு சூழ்நிலை இருக்கும், நம்முடைய குடும்பமும் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். இவர் இப்போ என்னதான் போயிட்டார், ஒரு மிஷினரியாக போயிட்டார். இனி 1000-2000 ரூபா தான் சம்பளம் வாங்குவார். முன்னாடி 15,000-20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். இது முன்னாடி நடந்த கதை. இப்போ 1000-2000 ரூபா வாங்கினா இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், வேண்டான்ட்டான். வீட்டில் எல்லாருக்கும் துக்கம். இவர் ஒரு 2 வாரம் கழித்து வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ வீட்டுக்கு வந்தார். வீட்டில் பார்த்தா யாரோ ஒருத்தர் செத்து போன மாதிரி எல்லாரும் இருக்காங்க. அவ்வளவோ ஒரு துக்கம். ஏன்னா எல்லாம் அதுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்பாங்களே. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ வந்த உடனே அவர் சொன்னார், சரி இன்றைக்கு ராத்திரி நம்ம என்ன பண்ண போகிறோம், உபவாச ஜபம் இருக்க போகிறோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு 9 மணிலேருந்து உட்காந்தாங்க 3 மணி வரைக்கும். 3 மணிக்கு அவங்களுடைய பிள்ளைங்க 2 பேரும் ப்ரேயர் முடித்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, போய் படுக்கிறதுக்கு போயிட்டாங்க. இவரும் அவருடைய மனைவியும் உட்காந்து காரியங்களை பேசி கொண்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு சொல்லி மற்ற காரியங்களையும் சேர்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூங்குறதுக்கு மனசில் அப்படியே இருக்கிறாங்க. சரியாக காலையில் 6 மணி அவங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்றுச்சான். இது யாரா இது, 6 மணிக்கு வீட்டுக்கு முன்னாடி கார் வருது, யாருமே வரேன்னு வர சொல்லியே அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. அதில் டிப்டாப்பாக எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப இதாக வந்து நிற்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது, இதுதானே இவங்களுடைய வீடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே அவங்கள தான் பார்க்குறக்கு வந்திருக்கோன்னு இவங்க என்ன பண்ணாங்க, வாங்க வாங்க அப்படின்னோடனே இவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி பட்டு சாரி, ரொம்ப அப்படி ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து உட்காந்தாங்க. உட்காந்த உடனே, உங்கள் பொண்ணு எந்த காலேஜில் படிக்குதோ அந்த காலேஜில் நான் என்ன தான் இருக்கிறேன், ப்ரொஃபஸராக இருக்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு நான் தான் ப்ரொஃபஸர், லெக்சரர். அந்த அம்மா வந்தோடனே சொல்கிறாங்களாம், அந்த பொண்ணுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நான் ரொம்ப நாளாக கவனித்து வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் என் பையனுக்கு வேணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் உங்ககிட்ட என்ன கேட்க வந்திருக்கிறோம், பொண்ணு கேட்க வந்திருக்கிறோன்னு. இவங்களுக்கு நம்பவே முடியல. பொண்ணு கேட்க போகிறவங்க எத்தனை மணிக்கு இங்கே போவாங்க, 10 மணிக்கு 11 மணிக்கு. எப்படி போவாங்க, ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டு போவாங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் எல்லா காரியங்களும் வித்தியாசமாக நடக்குது. 6 மணிக்கு வந்து பொண்ணு கேட்குறாங்க. நம்பவே முடியல இவங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்களா, நீங்கள் ஒன்றுமே எங்களுக்கு பண்ண வேண்டாம், உங்கள் பொண்ணு மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும், நகை கொண்டு நாங்களே போட்டு என்ன பண்ணுறோம், திருமணத்தை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மற்ற காரியங்களெல்லாம் யோசித்து எல்லாம் கைகூடி வந்தது. கர்த்தருடைய சித்தம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டாங்க, திருமணம் பண்ணி வச்சாங்க. மிக அருமையாக இன்றைக்கியும்
குஜராத் பகுதியில் ஒரு நல்ல ஒரு வேளையில் அவங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தேவ மனிதர் என்ன பண்ணார், ஒரு சாட்சி கொடுத்தார். அவருடைய பேர் SD ஜெயக்குமார் என்பது அவருடைய பேர். ரொம்ப அருமையான ஒரு தேவனுடைய மனிதர். எங்களுக்கு ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட்னு சொல்லி அதுக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக வந்திருக்கும்போது அவர் சொன்ன சாட்சி பாருங்க. உபவாச ஜபம் அதை ஒரு நேர்த்தியாக ஒரு ஒழுங்காக நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்கிற தேவன். ஆனால் நம்ம என்ன இல்லை, ஒழுங்கு இல்லை. ஒழுங்கு இல்லைன்னு போது தேவனால் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதிக்கணுன்றது அவருடைய விருப்பம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லைன்னா அவருடைய ஆசீர்வாதம் நம்ம எழுத தங்காது. எனவே இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த காரியத்தில் நான் ஒழுங்காகுவேன். இப்போ அது மட்டும் இல்லை, அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் எந்தெந்த காரியத்தை நான் ஒழுங்காக்குவேன். சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு படிப்பேன், இப்படின்றத ஒரு சின்ன ஒரு குறிப்பாக நீங்கள் எழுதி வைக்கலாம். எழுதி வைக்கணும். சோம்பேறி என்ன பண்ணுவா, எழுதி வைக்க மாட்டான். மனசுலேயே என்ன பண்ணிக்கலாம். ஆமாம், கடைசியில் எது தான் வளரும், முள்ளும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சோம்பேறியாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன வளராது, கனிதரும் மரங்கள் வளராது. என்ன வளரும், முட்செடியும் காஞ்சொரியும் தான் வளரும். உங்களுடைய மதில் எப்படி இருக்குமா, இடிந்து போனதாக தான் இருக்கும். இப்போ இதை எழுதி வைப்போம், சின்னதாக எழுதி வைத்துக்கொள்வோம். எஸ், என்னுடைய வாழ்க்கையில் நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொள்கிற தீர்மானங்கள், ஒழுங்குகள் அப்படின்னு எழுதி வச்சு, காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இத்தனை மணிக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், இத்தனை மணிக்கு வேதம் வாசிப்பேன். 10 நிமிஷம் பண்ணுங்களேன். உங்களுடைய வாழ்க்கை ஒரே மாதத்துக்குள்ளாக உங்களுக்கு ஒழுக்கம் உண்டாகும். மற்றவங்க கேட்பாங்க, ஏதோ ஒரு மாற்றம் உங்ககிட்ட ரொம்ப தெரியுது, உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேனே அப்படின்னு சொல்லி நமக்கு விருப்பம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதே போல் சபையினுடைய காரியங்கள், சபைக்குன்னு ஒழுங்கு இருக்குங்க. பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது அதான் சொல்கிறாரு, இந்த சபையில் எப்படி நடக்கணுன்றத நான் கற்றுக் கொடுக்குறேன் உனக்கு, அதன்படி நீங்கள் செய்யுங்க. அது தேவையான ஒழுங்குகள் என்று சொல்லி சொல்கிறாரு. அந்த ஒழுங்குல இல்லைன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் முதலாவது நேரத்துக்கு வருவது, பங்கு பெறுவது, அதனுடைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது. இதெல்லாம் ஒழுங்குகள், இதெல்லாம் கண்டிப்புகள் இல்லை. இங்கே கண்டிப்பு பண்ண முடியாது. இது ஒழுங்குகளாக, சுய ஒழுங்குகளாக நமக்குள்ளாக வர வேண்டியது. இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா சபை வளர ஆரம்பிச்சிடும். ஒழுங்கான ஒரு சபை பார்ப்பாங்க, எவ்வளவு ஒழுக்கமும் எவ்வளவு கிரமமாக ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வருவேன். சர்ச்சுக்கே போகாதவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வர ஆரம்பிப்பாங்க. நம்முடைய ஒழுங்கை பார்த்து உட்கார்றதுல ஒரு ஒழுங்கு, இஷ்டத்துக்கு நம்ம உட்கார்றதில்ல. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல கேப் இருக்கோ அதை நிரப்பிட்டே போனோன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு கூட உட்கார்றதுக்கு ஒரு ஒழுங்கு. ஆனால் நம்ம இருக்கோம் அப்படி இருக்கோமா, இல்லை, நமக்கு எந்த இடம் பிடிக்குமா அதுதான் இஷ்டம், ஒழுங்கு இல்லை. ஆனால் அந்த ஒழுங்கை நம்ம கற்றுக்கொண்டோன்னா இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு கூட பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறாங்க. சில சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன், அந்த சபையில் அவங்க உட்கார்றதே ஒரு அழகுங்க. அதை பார்த்தாலே தெரியும் இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா ஒழுங்கு இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், ஆவிக்குரிய கிரியைகள் அங்கே நடைபெறும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த ஒழுங்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். நிறைய காரியங்கள் இருந்தாலும் நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். ஒரே ஒரு சின்ன தீர்மானத்தை மட்டும் நீங்கள் எடுங்க. கர்த்தாவே, இந்த ஒழுங்குக்குள்ளாக நான் என்ன ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், சபை வாழ்க்கையில் முதலாவது என்னை ஒழுங்குபடுத்தி கொள்ள போகிறேன். அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள். ஏன்னா இது இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றும் அது வீணாக போய்விடும். எனவே இதை ஒழுங்காக்கிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஆவிக்குரிய ஒழுங்குகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது இல்லைன்னா நம்ம என்ன பிரசங்கம் கேட்டோம், என்ன காரியத்தை செய்தோம், நமக்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எனவே இதற்கு ஒப்பு கொடுப்போம். சரி, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க. ஜெபத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வேத வசனத்துக்கும் உபவாசத்துக்கும் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒழுங்கற்றவைகளை ஒழுங்குபடுத்தினதற்கு பிறகுதான் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் சிருஷ்டிப்பை தொடங்கினார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரணும், ஒரு நன்மை வரணும்னா நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். இன்றைக்கி கர்த்தர் என்னோடு பேசினார்.
நான் இதை குறித்து ஒரு சாட்சி நான் இந்த ஜெபத்துக்கு பிறகு சொல்ல போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி 1 நிமிடம் மாத்திரம் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். எல்லோரும் 1 நிமிடம். ஆண்டவரே, இனி நான் ஒழுங்காக வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், இன்னும் ஆண்டவருடைய இப்படி ஆலயத்தின் காரியத்தில் நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி 1 நிமிடம் மாத்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒரே 1 நிமிடம் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத வசனங்களும் வார்த்தைகளும் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொற்பலங்களுக்கு சமானம். இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. மகிமையின் மேல் மகிமை அடையணும். இந்த மகிமை என்கிற வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்னோடு பேசுனீங்கப்பா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் நிறைவாக்கும். இந்த மகிமையின் வார்த்தை, இந்த மகிமை என்கிற வார்த்தையை தினமும் என்னோடு பேசுனீங்க. இன்றைக்கி அதே தான் பேசுனீங்கப்பா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. டென்சி ஒரு பாட்டுக்கு ஆயத்தமாயிரு. எல்லாரும் உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்கள், சிறப்பு காணிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்க போகிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, கிருபையுள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர். இப்பொழுது மக்கள் கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உடைய கிருபையும் உடைய பிரசன்னமும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஊழியம் செய்த அருமையான எட்வின் அண்ணே, அருமையான ஜாக்லின் அக்கா, எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ கரமும் தேவ மகிமையும் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் எல்லாம் கர்த்தருக்கு என்று கொடுத்து நம் நிறைவு பகுதிகளாக நம்ம செல்லலாம். இப்பொழுது உங்களுடைய காணிக்கைகள், தசமபாகங்களை கொடுங்க. கவர் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் கவரை எடுத்துக்கொள்ளுங்க. கவரை எடுத்துக்கொண்டு நீங்கள் வருகிற நாட்களில் அந்த காணிக்கைகளை எடுத்து நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உம் நன்மைகளை நினைக்கிறேன். சரி, எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில அறிவிப்புகளை நான் வேகமாக சொல்கிறேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நடந்து வந்தவங்க பயப்படாதீங்க. உங்களை எப்படியாவது கொண்டு போய் உங்கள் வீடுகளில் நாங்கள் சேர்த்துருவோம். அதனால் தைரியமாக இருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதா இருந்தாலும் வாகனத்தில் கொண்டு போய் விடுவோம். கவனிங்க. இப்பொழுது வந்திருக்கிற அந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசளிப்பை டென்சி ஜோதி அவங்க முன்னாடி வந்து நடத்துவாங்க. பரிசளிப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அது மாத்திரமல்ல, முக்கியமான ஒரு அறிவிப்பு நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்கள். அந்த நல்ல ஒரு எத்தனை பேருக்கு செய்தி பிரயோஜனமாக இருந்துச்சு? லெல்லுயா. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேருந்து எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு ஆயத்த ஜபம்லாம் பண்ணிட்டு 11 மணிக்கு போனோம். 11 மணிக்கு போயிட்டு 11:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்தா தூக்கம் வரல. எத்தனை மணி வரைக்கும் தெரியுமா? எனக்கு 3:30 வரைக்கும் தூக்கம் வரல. நான் படுக்கும்போது தூக்கமே வரல. நானும் உட்காந்து ஜோம் பண்ணுறேன், எந்திரிச்சு ஜோம் பண்ணுறேன், படுத்துக்கிட்டே ஜோம் பண்ணுறேன், என்னென்னோ பண்ணுறேன். தூக்கம் சுத்தமாக டோட்டல் அவுட் ஆகிட்டு வீட்டில் கூட எந்திரிச்சாங்க, என்ன தூக்கமே போயிட்டுது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
அப்போது ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை கொடுத்தார். அடுத்த மாதம் ஜூன் மாதத்திற்காக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருந்தேன். அந்த வாக்குத்தத்த வசனத்தோடு சம்மந்தப்பட்ட செய்திகளை நிறையா அவங்க சொன்னாங்க. அதனால் வர்ற நாட்களில் அதை நம்ம தியானிக்க போகிறோம். முக்கியமாக எல்லோரும் கவனிங்க, வருகிற ஜூன் மாதம் வந்து ஒரு ஜப மாதமாக நீ ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நேற்றுனா இன்றைக்கி அதிகாலையில் தான் கர்த்தர் பேசிட்டார். ஜூன் மாதத்தை ஒரு ஜப மாதமாக ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். ஆனால் நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும் விசுவாச மக்களே. ஏன்னா நாங்கள்லாம் இருப்போம், நாங்கள் ஜெபிப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 30 நாள் 5 ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் ஜெபம் உண்டு. காலையில் ஆராதனை இருக்கிறதுனால சாயங்காலம் அந்த ஜெபம் உண்டு. இது என்ன காரியம் அப்படின்னா, நீங்கள் விசுவாச பிள்ளைகள் ஒருவரோ 2 பேரோ 3 பேரோ நீங்கள் தினமும் நீங்கள் வந்து தனியாக ஜெபிக்கனாலும் ஜெபிக்கலாம், கூடி ஜெபிக்க. நாங்கள் ஜெப குறிப்பெல்லாம் தந்துடுவோம். நிறைய ஜெப குறிப்புகள் எழுதி வச்சுருக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தந்துடுவேன். விசுவாச குடும்பங்களுக்கும் சபைக்காக நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறோம். பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டில் போகிறாங்க, அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இப்போவே நீங்கள் ஆயத்தமாகிக்கொள்ளுங்க. நீங்கள் 1 நாளோ 2 நாளோ 5 நாளோ 10 நாளோ 30 நாளோ வந்து நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணும். உங்கள் காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கலாம். அதனால் கருத்தாக கவனமாக கேளுங்க. காலையில் சரியாக 11லேருந்து 12 வரைக்கும், சாயங்காலம் 6 to 7 இந்த தான் ஜெப நேரம். எப்படியாவது வந்துடணும். வந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு 1 மணி நேரம் நீங்கள் ஜெபத்தில் ஜெபிக்கலாம். அப்புறம் மிச்ச நேரம் நீங்கள் ஜெபிச்சு முடிச்சோன்னா உங்கள் கதைகள் கூட நீங்கள் பேசலாம். அந்த உரிமை தர்றேன் நான். சரியா? பேசாமல் நம்ம எப்படி போக முடியும்? அதனால் நீங்கள் எல்லோரும் வந்துடணும். ஜோதி சிஸ்டர், ஆக்னஸ் சிஸ்டர்னு, ஜூலி சிஸ்டர் எல்லாருமே நீங்கள் ஒரு டீமாக கூடி 30 நாளும் இந்த ஆலயத்தில் நம்ம ஜெபம் செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி நான் அண்ணன் சொன்னது எனக்கு உறுதிப்பட்டதுனால நான் இதை அறிவிப்பாக கொடுத்துட்டேன். அதனால் ஜெப மாதம் ஜெபம் வந்து ஜெப குறிப்புகள் ஜெபிக்கப்படும். எல்லோரும் வந்து நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்த வாரம் வந்து 1ஆம் தேதி, சரியாக 1ஆம் தேதியாக இருக்கிறபடினால நமக்கு காலையிலே வாக்குத்தத்த ஆராதனை கிடையாது. நம்ம காலை ஆராதனை தான். அதனால் எல்லோரும் 8:30 மணிக்கு வந்துடுங்க, நேரத்தில் வந்துடுங்க. ஏன்னா திருவிருந்து ஆராதனை இருக்கிறதுனால அந்த திருவிருந்து ஆராதனைக்கும் நம்ம ஆயத்தமாகணும். அதனால் எல்லோரும் நீங்கள் வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் எங்களுடைய அந்த திருமண விழாவை கர்த்தர் நல்ல அந்த 25வது திருமண ஆராதனை, அந்த நன்றி ஆராதனையை கர்த்தர் மகிமையாக நடத்தி கொடுத்தார். அதனால் அந்த நாட்களில் வந்து வேலை செஞ்சவங்க, உதவுனவங்க, ஒத்தாசையாக இருந்தவங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில சாட்சிகளெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், டைம் இல்லை. அதனால் வர்ற நாட்களில் செய்தி நேரங்களில் நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு புதிதாய் இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எழுந்து நிற்கலாம். இந்த ஆபிரகாம் அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் எந்திரிங்க. ஆபிரகாம் அண்ணன் கைத்தட்டுங்க பார்க்க அவருக்காக. நாங்கள்லாம் ஒரு சபையில் உள்ள விசுவாசி, தெரியுமா உங்களுக்கு? அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போ கொஞ்சம் வயதிகத்தினால் அப்படி இருக்கார். அதாவது 2000 அந்த சபைக்கு போகும்போது அவர் ஃபிசிக்கல் ஒர்க்கு அப்படி பண்ணுவார் சபையில். அவர் வேலை என்னென்னா லாரியில் மணல் இறக்குற வேலை, அந்த செந்தில் மணல் ஆபீஸ்னு ஒன்று இருந்துச்சு, அதில் வேலை பார்ப்பார். அப்படி ஃபிசிக்கலாக வேலை செஞ்சார். இன்றைக்கி அந்த வயதிகம், அவருக்கு 2 பிள்ளைகள், அவங்க கல்யாணமாகி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதனால் அவருக்கு நல்லா நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி வந்திருக்கிறார். இடையில வந்து பார்த்திங்கன்னா பழைய சர்ச்சுக்கெலாம் வந்திருக்கிறாரு. ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம் அவருக்காக. இன்னும் வேறு யாராவது வந்திருக்கீங்களா? புதிதாக ஆராதனைக்கு வந்திருக்கவங்க? சரி, 2 பிள்ளைகள் வந்திருக்கேன். ஐயா 3 பிள்ளைகள். பிள்ளைகள் இருந்தீங்கம்மா கைத்தட்டுங்க பார்ப்போம். ஆக்னஸுடைய உறவினர்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கணும். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆபிரகாம் அண்ணனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் அவர்களை நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த குட்டி பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, கல்வி, ஞானம், அறிவு எல்லாவற்றிலும் உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் தாமே கரத்தின் நிழலினால் மூடி மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க ஒரு நிமிடம். அடுத்தபடியாக பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்க இருக்கிறீங்களா? இந்த வாரம் போன வாரம் கொண்டாடினவங்க, இந்த வாரத்தில் கொண்டாட போகிறவங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுடைய திருமண நாட்கள், பிறந்த நாட்களை கொண்டாடுறவங்க இருக்கீங்களா யாராவது? சரி, இல்லைன்னா பரவாயில்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் புதன்கிழமை ஜெபம் உண்டு, வெள்ளிக்கிழமை மாலை ஜெபம் உண்டு. எல்லா ஜெபத்திலையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனால் அடுத்த ஜூன் மாதம் அது ஒரு ஜெப மாதம். அதனால் எல்லாத்துக்கும் ஜெப ஷெட்யூல் டைம்லாம் கொடுக்கும். சிஸ்டர் நீங்கள் கூட எப்படியாவது ஒரு வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ எப்படியாவது பிரயாசப்பட்டு வந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இல்லை எனக்கு இந்த டைமிங்கில் வந்து ஜெபிக்க முடியல, எனக்கு வேற ஒரு டைமிங்னாலும் நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் கீழே இருக்கிற அந்த ஷட்டர் கதவை மாற்றுறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா சிலர்லாம் அந்த கதவை திறக்க முடியல, கஷ்டப்படுறீங்க. அதனால் ஆமாம், அதனால் அந்த கிரில் அந்த மேலே இருக்கிற அந்த கதவை அந்த ஷட்டரை அப்படியே வச்சுட்டு வேறு கதவு திறந்துட்டு வர்ற மாதிரி அதை சீக்கிரத்தில் அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் அதுலேயும் நீங்கள் தைரியமாக வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது முதலாவது நம்ம ஊழியம் செய்த அருமையான அண்ணனை நம்ம கனப்படுத்தும்படியா வா ஜோதி தம்பி மேலே வா. அவங்களுக்கு ஒரு பொன்னாடை போட போகிறோம். நீங்கள் மேலே வா சொன்னதை மட்டும் செய்வா. சரி, இது எடுத்து வச்சது எங்கேயோ வச்சுட்டாங்க. இப்போ பரிசளிப்பு ஜோதி மேலே வந்து பிள்ளைகளுக்கு மற்ற எல்லாருக்கும் பரிசளிப்பு காரியங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம நிறைவு செய்யலாம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டவதாக. நானும் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு சாட்சி கண்டிப்பாக நான் சொல்லிட்டு தான் ப்ரைஸ் கொடுக்கணும். நம்மளுடைய ஆயுசு நாட்கள் மரணத்துக்கு நமக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? கரெக்டாக சொல்லுங்க. 4 விரட்கடை அளவு, அதுதான் நமக்கும் மரணத்துக்குள்ள தூரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நினைச்சிட்டாரு, அப்படியா நம்மளை கிருபையாக நம்மளை நினைச்சிட்டாரு பாதுகாக்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். சங்கீதம் 84வது சங்கீதம் 11வது வசனம். 84வது சங்கீதம் 11வது வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம 25வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுவதற்கு நம்முடைய விசுவாச குடும்பங்கள், பிள்ளைகள், எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு மகிழ்ச்சி. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? சர்ப்ரைஸ் தான், ஒரு காரியத்தை செய்ய போகிறோன்னு சொல்லி ரொம்ப எல்லாம் நடந்துகிட்ருக்கு வேலைகள். ஆனால் பார்த்திங்கன்னா போன மாதத்தில் 30ஆம் தேதி 28 இவங்களுக்கு பிறந்த நாள். புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்னது பேரின்ப பெருவிழா நடந்துச்சு மே மாதத்தில். அப்போ நாங்கள் ஃபஸ்ட் நாள் என்ன செஞ்சிட்டோம், நம்ம கண்டிப்பாக 5 நாளும் போயிடணும்னு சொல்லி ஃபஸ்ட் நாள் போயாச்சு. போன உடனே காரை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கிரவுண்டுக்கு பக்கத்திலே கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. முன்ன ஸ்டேஜுக்கு கொஞ்சம் அங்கே தள்ளியே நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினோடனே ரொம்ப சவுண்டு, பாட்டு சவுண்டு அப்படி இருக்குது. ஒரே சந்தோஷம் எங்களுக்கு. பரவாயில்ல, நம்ம 5 நாளும் கர்த்தருடைய சம்பத்தில் உட்கார போகிறோம் மாலை வேலையிலன்ட்டு. அப்போ நான் உட்கார்ந்த உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க. அப்போ எங்கள் சாமு டென்ஸுக்கு வாட்டர் கேன் எடுங்க உடனே நாங்கள் வாட்டர் கேனை தூக்கி கொடுத்தேன். உடனே அவங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு அப்படி போகிறாங்க. அந்த கேனில் பிடிச்சிட்டு அப்படி போய் நம்ம போய் உட்கார போகிறோம் சேரில். அப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், சரி பரவாயில்ல கேனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கையும் சேர்த்தியான் தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இதில் செல்லும் மணிபாசும் என்ன செஞ்சுக்கலாம், காசும் வச்சுக்கலாம். அப்போ என் பேக்கிலேருந்து நான் என்ன செய்தேன், இறங்காமல் என்ன செஞ்சுட்டேன், அந்த பேக்கிலேருந்து நம்ம ஒரு காணிக்கை காசை என்ன செஞ்சுருவோம், எடுத்து இது உள்ளே வச்சுட்டு இறங்கும்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக என்ன செய்தேன், அந்த காணிக்கை காசை எடுத்து இது உள்ளே வச்சுட்டு அப்படி பூட்டிட்டு இப்படி பார்க்க, அப்புறம் கதவை திறக்க போகிறேன். அங்கே பார்க்க இவங்க என்ன செய்தாங்க, 2 பேரும் அங்கே டென்ஸ் எங்கள் தண்ணி பிடிச்சிட்டு நிற்க அப்படி பார்க்க அந்த கண்ணாடியில் எங்கள் சாமி என்ன செஞ்சிட்டான், கிளாஸை ஏற்றி லாக் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றும் தெரில. சரி எப்படி நம்மளை ஒரு நிமிஷத்தில் அம்மாவை தேடிட்டு எங்கள் சாமாவை என்ன செய்வான், நம்ம அம்மாவை பின்னாடி காங்கலேன்னு தேடி வருவான். அங்கே தானே தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க, திருப்பி பார்த்துட்டு வருவாங்கன்னு சொல்லி அவங்கள நான் பார்த்துக்கிட்டு தைரியமாக உட்காந்துட்ருக்கேன். அந்த ஏசியில் போனதுனால கொஞ்சம் அந்த ஏசி அதில் உள்ளே இருந்துச்சு. 5 நிமிஷம் ஆச்சு, 6 நிமிஷம் ஆகிட்டு இவங்க எல்லாரும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே என்ன செய்தாங்க, என்ட்ராகி உள்ளே மறைஞ்சே போயிட்டாங்க. எனக்கு என்ன செய்யணும் தெரியல. ஏசுப்பா 25வது கல்யாண திருமண நாளை நான் கொண்டாட மாட்டேனேன்னு தெரியல. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஆனால் வெளியில் ஆண்டவரே உம்முடைய சித்தம்ப்பா, நாங்கள் உத்தமமாக நடக்க கர்த்தர் நன்மையை வழங்காதுறார், நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலையே, நான் எப்படி இதில் லாக் பண்ணியாச்சு, எப்படி திறக்க. கொஞ்ச நேரம் ஆனாலும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 8 நிமிஷம் ஆகிட்டு இவங்களை காணவே இல்லை. பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது.
அதில் ஒருத்தர் என்ன செய்தார், கண்ணாடி போட்டு நல்லா சாண்டல் கலர் ஷேர்ட்லாம் போட்டு அப்படி என்ன செய்தார், அந்த சேரிங்கில் அப்படியே அப்படி இருந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ நான் என்ன செய்தேன், அந்த கதவு டப்பு டப்புன்னு தட்டுதேன். அங்கெல்லாம் சவுண்டில் அங்கே அவருக்கு ஒன்றுமே அசைய கூட இல்லை, அவருக்கு கேட்கவும் இல்லை. கொஞ்ச நேரம் ஆனோடனே உடனே என் ஃபோன் இருக்கான்னு பார்க்க, ஃபோன் எடுத்து எங்கள் சாமுக்கு அடிப்புன்னு இப்படி அடிக்க அடித்தோடனே எவ்வளவுதான் நம்ம கத்தருக்குள்ளே இருந்தாலும் பிசாசு என்ன செய்வான், இன்னைக்கு நீ முடிஞ்சிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு. அப்புறம் நான் அப்படி ஆன் பண்ணுதேன். அப்புறம் சொல்லுதார், பிசாசு என்கிட்ட உள்ள என்ன பேச தெரியுமா, நீ ஆன் பண்ணாலும் அங்கே இருக்க கூட்டத்தில் அங்கே இருக்க ஸ்பீக்கர் சவுண்டுக்கு கேட்கவே கேட்காது, எடுக்க மாட்டாங்க, நீ முடிஞ்சிடனே அப்படி ஃபோனை கீழே போட்டேன். அப்படி இதிலே கிடக்குது, இந்த சீட்லேயே கிடக்குது. கடந்த உடனே திருப்பி ஏசப்பா நீங்கள் என்ன சித்த வச்சுருக்கீங்க, ஆனால் வேக்க ஆரம்பிச்சிட்டு மூச்சு முட்டுது, என்ன பண்ணுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் கதவு வேற டான் தட்டுதேன். கடைசி வரைக்கும் சரி ஏசப்பா நீங்கள் எனக்கு திறக்கீங்களா, யாரை வச்சு திறப்பீங்களோ திறங்க, நான் தட்டுதேன், யாரோ ஒரு ஆளை நீங்கள் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்க தட்டிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா என்ன ஆயிடுச்சு, கேக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் கதவை திறந்துருச்சு. எப்பா மூச்சு நெல்லாம் உடம்புல அப்படி மூச்செல்லாம் திணறிட்டேன் எனக்கு. அப்புறம் வெளியில் வந்து, ஏன் சாமி இப்படி பண்ண, நீ எப்படி வந்த, இவ்வளோ 10 நிமிஷம் கழிச்சு நீ எப்படி வந்த அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் யார்ட்டையாவது பேசிட்டு நிற்பீங்கம்மா வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டோம், அந்த கேனில் தண்ணி பிடிச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டோம். திருப்பி என்ன ஆச்சுது, அந்த சவுண்டு இந்த ஃபோன் அடித்த சத்தங்க. அம்மா ஒரு நாள் நமக்கு ஃபோன் அடிக்க மாட்டாங்களா, அம்மா ஃபோன் அடிக்கலை. அப்போ நம்ம லாக் பண்ணிட்டு வந்துட்டோம், காருக்குள்ளே தான் இருக்காங்க உங்களுக்குன்ட்டு. உடனே அவன் என்ன செஞ்சான், அங்கே இருந்துக்கிட்டே லாக் எடுத்தோடனே உடனே கதவை திறந்து அங்கேருந்து ஓடி வந்தான். என்ன சாமி இப்படி லாக் பண்ணிட்டு போயிட்டேங்க, இனிமேல் நான் சரி யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் எந்த சின்ன பிள்ளையில நம்ம என்ன சர்ச்சு வச்சுருக்கோம், எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் யார் பெரியவங்க இருந்தாலும் மெல்ல இறங்குவாங்க ஏறுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல இருட்டுக்குள்ள கொண்டு நினச்சோம், ஒரு மீட்டிங் நடக்க கொண்டு விடுவோம், இறங்கிடுவோம். நீங்கள் பாட்டுக்கு போயிடக்கூடாது, நின்று எல்லோரும் இறங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ என்ன செய்யணும். நான் அந்த சைடு இறங்கினா இவங்க இந்த சைடு இறங்கினாலும் அவங்க இறங்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ கத்தர் தான் என்ன செஞ்சார், அன்னைக்கு என்னையை பாதுகாத்தார். அதுலேருந்து எனக்கு ஒரு பதட்டம், ஏசப்பா என்னையை நீங்கள் உண்மையாகவே நேசிக்கங்க. ஆனால் சத்துரு வந்து நினச்சான் 25 கல்யாண நாள் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் எங்கள் மக்களெல்லாம் எவ்வளோ ஆர்வமாக எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்கள காட்டில நீர் எங்களுக்காக உயிரை கொடுத்துருக்கீங்க, என்னை நேசிக்கங்கப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ இந்த 4 நாள் ப்ரேயருக்கு இனிமே நான் வர முடியாதான்னு நினச்சேன். ஆனால் திருப்பி அந்த 5 நாள் ப்ரேயரில் நாங்கள் போய் கலந்து கொள்ளும்படியாக கத்தர் இந்த 25வது திருமண நாளை மனமகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாக கத்தர் கிருபை செய்தார். ஜெபித்த இதுக்கு ஒத்தாசையாக இருந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கத்தர் இந்த நாளில் என்னை ஜீவனோடு வைத்ததற்காக கத்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமே. கொடுத்துடலாமா பிள்ளைங்களுக்கு? யார் பேர் ஃபஸ்ட்டு சாரியை கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. பரிசு கொடுக்கும்படியாக ஜாக்லின் சிஸ்டர் அவர்களை முன்னாடி அழைக்கிறோம். கடந்த நாட்களில் VBS ஒரு வாரம் நடந்தது. அதில் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காகவும் இப்போ ஒரு gift வந்து வழங்கப்படுகிறோம். முதலாவதாக பிரிட்னி பிளாசம். ஃபோட்டோ. ஜெஸ்வின். பிரவீன். ரெக்கார்ட் ஆயிரும். பிரபாகரன். அனிச்சா மேண்ட்ரியா. நீங்கள் அனிச்சா மேண்ட்ரியா அக்கா காண்டி வாங்க. தனியாக கொடுத்துடலாம், அது நிறைய பேர் இருக்காங்க. அம்மா யாருக்கு ஷீட் எங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் அந்த VBS நாட்களில் அநேக பெற்றோர்கள் உடைய பிள்ளைகளை உற்சாகமாக அனுப்பி வைத்தாங்க. அதில் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 30 பேர் 25 பேர் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 40 பிள்ளைகள்கிட்ட கத்தர் கிருபையாக கொடுத்தார். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாங்கள் கல்யாண நாளுக்காக நான் ஸ்ரீதேவியில் போய்
நமக்கு எத்தனை நெருக்கம் இருந்தாலும் என்ன செய்யணும், ஒரு 10 சேரீயாவது வாங்கி ஒரு 10 பேருக்கு நம்ம சர்ச்சுக்கு வர மக்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் அதை போய் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த நாளில் அந்த சேரீயை நம்ம கொடுக்க போகிறோம். முதலாவதாக செசிலியம்மா அவங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த வயோதிக காலத்தில் எல்லா ஆராதனையிலும் என்ன செய்வாங்க, முதல் ஆளாக பங்கு பெறுவாங்க. அதுக்காக உற்சாகமாக எல்லோரும் கரங்களை தட்டி முதலாவதாக அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். இரண்டாவதாக 40 நாள் நம்ம ப்ரேயர் நடந்தது. காலை மாலை நடந்ததில் ஜஸ்தர் பிரின்ஸ் அவங்க வந்து காலையிலேயும் வருவாங்க, சாயந்தரமும் வருவாங்க. சாயந்தரம் நாங்கள் வர லேட்டானாலும் என்ன செய்வாங்க, அவங்க வந்து கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. கர்த்தர் கிருபையாக ஊழியத்துக்கு ஒத்தாசையாக இருந்தாங்க. அவங்களை பாராட்டி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். எடுத்துக்கொடு சார், அதில் ஒரு சேரீ அண்ணன் வர. அடுத்ததாக எஸ்தர் அம்மா அவங்க வாங்க. அடுத்ததாக சரஸ்வதி ஆபிரகாம் வாங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து வாங்க. குடும்பம் மேலே வாங்க. மேலே வாங்க, மேலே பிடிச்சி. அடுத்ததாக சசி ஜோதி அக்கா. அடுத்ததாக விபிஎஸ் டீச்சராக ஒர்க் பண்ண எஸ்தர் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ். அவங்க டிபன் பாக்ஸ். இன்னும் நிறைய பேருக்கு ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரல, லீவுங்கிறதுனாலலாம் ஊர் போயிட்டாங்க. அடுத்த வாரம் அவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த நாளில் விபிஎஸ்ஐ சிறப்பாக நடத்தி கொடுத்த டைரக்டர், டீச்சர், அனுப்பி வைத்த பெற்றோர்கள், அருமையான குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில் கோடா கோடியான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமீன். எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அற்புதமான இந்த பகலின் குளிர்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மே மாதம் முழுவதும் கடுமையான வெயில் இருந்தால் கூட இந்த நாளில் உம்முடைய ஜனங்கள் நல்ல ஒரு சீதோஷண நிலையில் உம்மை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறாங்க. இன்று காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, சுகபத்திரமாய் வீடு செல்லவும், இந்த வாரம் முழுவதும் அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. செய்கிற வேலையில் கர்த்தர் உடைய கிருபையை வைத்து நல்ல பலத்தை கொடுங்க. கர்த்தர் தாமே குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு அறிவிப்பு, நாளைய தினத்தில் இரவு பெண்கள் கூடுகை உண்டு. அதனால் பெண்கள் கூடுகையிலையும் கலந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் நடைபெறக்கூடிய பெண்கள் கூடுகைக்காகவும் ஜெபிக்கிறோம். புதன்கிழமை உபவாச ஜெபம், வெள்ளிக்கிழமை மாலை ஜெபம், அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை. தொடர்ந்து ஆண்டவரே, அந்த ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய ஜெப மாதத்திலும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, விசுவாச மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை மீண்டும் அவர்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்கிறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் மகிமையிலே நிறைவாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.